பாருங்க, இன்றைக்கு திருக்கசிகளை கொண்டு கர்த்தர் அநேக வேதாமத்தில் அநேக புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார். அதில் முக்கியமாய் ஒரு 3-4 பெரிய திருக்கசன புஸ்தகங்களை எழுதின எரேமியா இருக்கிறார், ஏசியா இருக்கிறார், எசேக்கியேல் இருக்கிறார். இப்படிப்பட்டவங்களை கொண்டு கர்த்தர் குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்திலே கர்த்தர் எழுதுகிறார். குறிப்பிட்ட ஒரு காலகட்டங்களில் கர்த்தர் அவர்களை கொண்டு எழுதின இந்த வார்த்தைகள் மிக மிக ஆசீர்வாதமான வார்த்தைகளாய், அது மாத்திரமல்ல எச்சரிப்புகளாய் இருந்தது. இன்றைக்கு கூட எரேமியாவிலிருந்து ஒரு வாக்குத்தத்த வசனத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். எரேமியான்னு சொன்னோடனே எரேமியா எடுக்கிறது தான் எல்லாரும் முற்படுறீங்க. ஆனால் எரேமியா குறித்து சற்று சில காரியங்களை விளக்கத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். எரேமியாவை கர்த்தர் எழுப்பின காலகட்டம், அது எரேமியான்ற பேர்னால எரேமியா எழுதினார் என்று சொல்லி நினைச்சீங்கன்னா, அதை எரேமியா எழுதவில்லை, அதை எழுதினது பாரூக். எரேமியா திருக்கசன புஸ்தகத்தை எழுதினவர் பாரூக் என்கின்ற மனுஷன். அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 36 அதிகாரத்திலிருந்து 32 வசனத்தில் வாசிங்கன்னா, அந்த கடைசி வசனத்தில் எரேமியாவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது அந்த சுருளை வச்சு தான் அவர் என்ன பண்றாரு, எழுதுறார். எரேமியா மூலமாய் கர்த்தர் கொடுத்த திருக்கசனத்தை எழுதினவர் பாரூக்கா இருக்கிறார். இப்படிதான் இந்த வேதாம அதிகாரங்கள் எல்லாம் எழுதப்பட்டது இருக்கட்டும். ஆனால் முக்கியமாக இந்த திருக்கசன புஸ்தகத்தை கர்த்தர் தம்முடைய தாசனை கொண்டு எழுத்துகிறதுக்கு காரணம் என்னவென்றால், கர்த்தர் அதை எழுதும் பொழுது ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட தான் கர்த்தர் அதை என்ன பண்றாருங்க, தம்முடைய தாசனை கொண்டு கர்த்தர் எழுதுகிறார். ஏனென்றால் பாருங்க, அதுல ஒரு எதிர்பார்ப்பு என்னென்றால், தம்முடைய ஜனத்தை குறித்து கர்த்தர் எச்சரிக்கும் பொழுதோ, தம்முடைய ஜனத்துக்காக கர்த்தர் காரியங்களை செய்யும் பொழுதோ ஆண்டவருக்கு ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். ஒரு எதிர்பார்ப்பை வச்சிருக்கிறார். அதனால தான் என்ன பண்றாரு, எழுதுறாரு. என்ன சொல்றாரு, ஒரு பகுதி சொல்லுது கர்த்தர் கொடுக்கிற இந்த எச்சரிப்பின் வார்த்தைகள் எரேமியா கொண்டு கர்த்தர் தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு தரும் பொழுது 3 பகுதிகளாய் கர்த்தர் என்ன பண்றாரு, தாசனுக்கு வெளிப்படுத்துறார். ஒன்னு, God speaks about the accusation, about the iniquity, the injustice, what the children of Israel are carrying. இஸ்ரவேல் பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றிருந்தாலும், தேவனால் மீட்பை பெற்றிருந்தாலும், எல்லா ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றிருந்தாலும் பாருங்க, ஆனால் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா கர்த்தருக்கு விரோதமாய் வாழுகிறார்கள். அதன் மத்தியில கர்த்தர் சொல்றாரு, நீங்க அப்படி இருக்கக்கூடாது, உங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, ஒரு நம்பிக்கை உண்டு, அந்த நம்பிக்கை இழந்துடக்கூடாது என்பதை தான் கர்த்தர் முதல் பகுதியில பேசுறார். அல்லேலூயா. அதை தான் நீங்கள் திருக்கசியை கொண்டு வாசிக்கிறதை பார்க்கிறோம். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. ஏனென்றால் கர்த்தர் எப்பொழுதும் நீதியை விரும்புகிறவர், பரிசுத்தத்தை நம்மள எதிர்பார்க்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அப்ப அந்த ஆண்டவர் பாருங்க, இதை தான் தம்முடைய தாசனை கொண்டு இங்க எழுதும் பொழுது கர்த்தர் சொல்றாரு. இதை தொடர்ந்து இன்னொரு பகுதியில நாம் வாசிக்கிறோம். அது அடுத்த ஒரு பகுதியை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசிக்கு சொல்லும் பொழுது it speaks about the promises of God. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் மறைக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. ஜனங்க ஒருவேளை சில காரியங்கள் நடக்காது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு கொஞ்ச நாள் மோசே அங்க விட்டுட்டு போறாரு, சீனாய் மலையாண்ட கீழே விட்டுட்டு போறாரு. கொஞ்ச நாள் விட்டுட்டு போன உடனே அவங்க எப்படி பார்த்தீங்கன்னா, அவங்க உடனே ஐயோ கடவுளே இல்லை பகுதி எல்லாம் மாறிடுச்சு பகுதி, நீ எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு அப்படியே பின்மாற்றம் ஆயிட்டாங்க. அதனால கர்த்தருக்கு இது நல்லா தெரியும், ஜனங்க கொஞ்ச நாள் விஷயங்கள் நடக்கலனா, உங்களுக்கு கடந்த நாட்கள் இதை குறித்து பேசினேன். இன் அவர் வெயிட்டிங், நம்முடைய காத்திருப்புல நிறைய காரியங்கள் அப்படியே மேல வந்துடும். உடனே ஐயோ கர்த்தர் செய்வாரா, செய்ய முடியாது, இதெல்லாம் நடக்குமா, நடக்காதா, இதெல்லாம் எப்படி நடக்கும், எப்ப நடக்கும், நடந்தா கூட எப்ப நடக்கும், நடந்திருக்கணுமே, எப்படி இது இப்ப நடக்கும், இப்படி பல கேள்விகள் வரும் என்று சொல்லி கர்த்தர் அறிந்தபடினாலே தம்முடைய தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை கொண்டு கர்த்தர் பேச சொல்றாரு, your promises are not abandoned. உம்முடைய வாக்குத்தத்தங்கள் மாறவில்லை, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் என் ஜனத்துக்கு சொன்ன விதமாகவே இருக்குது, அதை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்றார். இது இரண்டாவது பகுதி. முதல் பகுதியில கர்த்தர் எச்சரிக்கிறார். God accuses. அது என்ன பண்ற, எச்சரிச்சுட்டு கர்த்தர் சொல்றாங்க, உங்க நம்பிக்கை, உங்க எதிர்காலத்துக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இழந்துடாதீங்க. அதான் கர்த்தர் என்ன பண்ற சொல்றார். சில நேரங்கள் இது ஏன் என்றால், ஏன் இதை விளக்குறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கை கூட அப்படிதான் இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை போல இருக்கலாம். சில நேரங்களில் நம்ம ஆலயத்துக்கு வரும்போது நல்லா இருக்கலாம், நல்லது, நான் யாரையும் குறை சொல்லலை, ஒரு ஒளிபரப்பில் பார்க்குறவங்க இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. It might be very very good in the presence of God and friends of people. ஜனங்களுக்கு முன்பாக. ஆனால் எல்லாவற்றையும் பார்க்கிற கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர். அவர் மறைவிலையும் கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. மறைவில் என்ன பண்றாரு, நம்ம அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம், எப்படி செய்கிறோம் அப்படின்றதை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால தான் என்ன பண்றாரு, அன்றைக்கு அவர்களை எச்சரித்தார், இன்றைக்கு எச்சரிப்புக்காக அநேக வார்த்தைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுல சொல்றாரு, நீ இது நடக்காததை வச்சு என்ன பண்ணாத, என்னை எழுந்துராத, என் ஆசீர்வாதத்தை எழுந்துராத, எச்சரிப்போடு கூட உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவது பகுதி அதான் சொன்னேன், தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, உனக்கு கொடுத்த வாக்கு மறக்கப்படவில்லை, மறுக்கப்படவில்லை, அந்த வாக்கை நிறைவேற்றுவேன். இன்னைக்கு காலையில இந்த இடத்துல உட்கார்ந்துக்கிற எல்லாரும் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்காரு. இல்லைங்க, தான் புதுசா வந்திருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்,
உனக்கு என்ன பண்றேன், ஒரு நல்ல வாழ்க்கையை தருவேன் என்று கர்த்தர் சொல்லிக்கிறார். அந்த வாக்கை கர்த்தர் மாற்றவே மாட்டாரு. அல்லேலூயா. அப்போ பாருங்க, இரண்டாவது பகுதியில் அதை தான் என்ன பண்ற, தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்றார். மூன்றாவது பகுதியில் வாசிங்கன்னா, இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு அன்றைக்கே 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்கதரிசி சொல்றாரு, இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு மெசியாவை உங்களுக்காக அனுப்புவேன். மெசியா என்றால் இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காக அனுப்புவேன் என்று தீர்க்கதரிசனமாய் உரைக்கப்பட்டதுதான் எரேமியா புத்தகத்தில் இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு அது தெரிய வேண்டிய எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அன்னைக்கு அவங்களுக்கு தெரியாது, ஆனால் தீர்க்கதரிசனமாய் கர்த்தர் அன்னைக்கு சொன்னார், இன்னைக்கு நிறைவேற்றி இருக்கிறார். இன்னைக்கு எதை கேட்டாலும் இயேசுவின் நாமத்தில் நீங்க கேட்கும் போது அது உங்களுக்கு நடக்கும். அல்லேலூயா. எதை கேட்டாலும் என்ன பண்ணலாம், நீங்க இயேசுவின் நாமத்தில் கேட்கும் பொழுது அது நிச்சயமா உங்களுக்கு நடக்கும். அதை தான் கர்த்தர் வாக்கு பண்ணிருக்கார். இதை தான் என்ன பண்றோம், இந்த எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தின் முழுவதுமாய் நாம் என்ன பண்றோம், இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல குறிப்பிட்ட ஒரு பகுதியிலிருந்து ஒரு வசனத்தின் அடிப்படையிலே இந்த மாதத்துல உங்களோடு கூட பேசுகிறது கர்த்தர் உதவி செய்வாராக. அதை தான் கர்த்தர் எனக்கு, ஏன்னா நிறைய நேரங்கள் நம்முடைய எதிர்பார்ப்புகள் ஒவ்வொரு மாதத்துல கர்த்தர் செய்வார் என்று காத்திருக்கிறோம். கர்த்தர் செய்திருக்கிறார். நமக்கு நிறைய நேரத்தில் நம்ம எதிர்பார்க்கிறது மாத்திரம் நடக்காதனால செய்யல நினைச்சுக்கிறோம். ஆனா கர்த்தர் செய்தபடினால தான் இன்றைக்கு ஜீவனோடு கூட இது வரல கடந்து வந்திருக்கிறோம். அப்படி செஞ்சாருன்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, கையை தட்டுங்க, கையை தூக்கி ஆமா எனக்கு கர்த்தர் செய்திருக்கிறார் என்று சொல்லி அப்படி நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. கர்த்தர் செய்திருக்கிறார். அப்படிதான் சொல்றாரு. கர்த்தர் என்ன பண்ற, செய்த கர்த்தர் இந்த மாதத்துல இந்த இரண்டாவது பகுதியில் எதை பேசுறாரு, உன்னுடைய வாக்குத்தத்தங்கள் மறக்கப்படவில்லை. ஆமென். தீர்க்கதரிசி கொண்டு கர்த்தர் பேசினது வாக்குத்தத்தங்கள் அபண்டன்ட் ஆகல. நிறைய நேரத்தில் கைவிடப்பட்டிருச்சு, மறந்துட்டார். இல்ல, மறக்கல. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை அப்படியே நிறைவேற்றி முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அதை தான் கர்த்தர் என்ன பண்றாரு, தம்முடைய தாசனை கொண்டு சொல்லுகிறதை தான் 29ஆம் அதிகாரம், இப்பதான் இன்ட்ரோடக்ஷன்ல முதல் வசனம். இன்னைக்கு என்ன வசனம் அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். The book of Jeremiah chapter 29, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துடைய 29வது அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனத்தை உங்களுக்கு நாங்கள் வாசிக்கிறோம். வசனம் இப்படி சொல்லுது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்த வசனத்தை பலமுறை நீங்க கேட்டவங்க இங்க இருக்கிறீங்க, பலமுறை சொன்னவங்க எல்லாம் இருக்கலாம். ஆனால் திரும்ப இன்றைக்கு இந்த காலையில கர்த்தர் இதை ஏன் சொல்லுகிறார் என்ற ஒரு காரணத்தை உங்களுக்கு நான் திரும்ப போகும்பொழுது விளக்குறேன். அதை தொடர்ந்து கடந்து வரும்பொழுது சொல்றேன். This morning, the Lord wants to say this word, that I am a God that will fulfill your expectation. உன்னுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற ஆண்டவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றாரு. இந்த வசனத்தை நான் இப்படிதான் முதல் ஆராதனையில் வாசித்தேன், இப்படிதான் நான் வாசிக்க விரும்புறேன். நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவை எனக்கு கொடுக்கும்படிக்கு என் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளை கர்த்தர் திட்டம் பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, அந்த முடிவுகள் தீமைக்கல்ல, அந்த முடிவுகள் சமாதானத்துக்கு ஏதுவான முடிவுகளே. நீங்க அவ்வளவு சீக்கிரமா நான் சொன்னதை அப்படியே மனப்பாடம் பண்ணலனாலும் கர்த்தரிடத்துல எதிர்பார்க்கிறத நீங்க இப்படி சொல்லுங்க. ஒரு ஜபமா, ஒரு பெரிய விசுவாச அறிக்கை என்னோடு கூட சொல்லுங்க. நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவை எனக்கு கொடுக்கும்படிக்கு கர்த்தர் என் பேர்ல ஏற்கனவே திட்டம் பண்ணி இருக்கிறார். அந்த நினைவுகள், அந்த முடிவுகள் தீமைக்காய் அல்ல, சமாதானத்திற்காய். அல்லேலூயா. அந்த முடிவுகள் சமாதானத்துக்கு. The ending will be peaceful. Today, this morning, I have titled my sermon as your expected result. நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவு. எதிர்பார்க்காத யாரா இருந்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு சுய நினைவில், சுய புத்தியில ப்ராப்ளம் இருக்கலாம். ஏன்னா நம்ம அப்போ அதனால தான் ஏதோ போகுது அப்படின்னு இருக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. எதிர்பார்ப்புகள் இல்லாத மனுஷன் இருக்க மாட்டான். எதிர்பார்ப்பு நிச்சயமா இருக்கும். அப்ப இந்த மாதத்தின் துவக்கத்தில், இந்த 9ஆம் மாதத்துடைய முதல் நாள் காலையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உனக்கு தருவேன். எதிர்பார்த்திருக்கிற முடிவை தருவேன். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை நான் சில முறை பேசி இருக்கலாம். நல்லது. நான் இந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு காண்பிக்கும் பொழுது என்னுடைய வெளிப்பாடுகளை கர்த்தர் இன்னும் கூட வித்தியாசமாய் கர்த்தர் காண்பிக்க துவங்கினார். அல்லேலூயா. பாருங்க, இங்க இதை சங்கீதக்காரன் இன்னும் வேறு பரிமாணங்களில் பேசுகிறார். எதிர்பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. பாருங்க, ஒரு சில வசனங்களை நாங்கள் வாசிக்கிறோம், நீங்க ஃபாலோ பண்ணுங்க, இல்லை எங்களோடு கூட சொல்லுங்க. சங்கீத புஸ்தகத்தினுடைய 5வது சங்கீதத்தின் 3ஆம் வசனத்துல சங்கீதக்காரன் சொல்றார். The book of Psalms chapter 5 verses 3, David says this way. சங்கீதக்காரன் இப்படி சொல்றாரு. பாருங்க என்ன சொல்றாரு. கர்த்தாவே, சத்தத்தை கேட்டருளுவீர். ஆண்டவரே, சத்தத்தை நான் நைட்டு படுக்கும்பொழுது ஒரு காரியத்தை யோசிச்சுட்டே படுக்கிறேன்.
காலையில சத்தத்தை என்ன பண்ணுவீங்க? நீங்க கேட்டு எனக்கு பதில் தருவீங்கன்ற எதிர்பார்ப்போடு கூட நான் எழுந்திருக்கிறேன். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். இதுல தமிழ்ல என்ன சொல்ற? எதிர்பார்த்து என்ன பண்றேன்? ஆயத்தமா வந்து காத்திருக்கிறேன். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது? I wake up in that expectation. எப்படி எழுந்திருக்கிறேன்? நானு எதிர்பார்ப்போடு கூட எழுந்திருக்கிறேன். எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு இந்த மாதத்துக்கு வந்திருக்கிறீங்க? வந்திருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் நினைக்கிறேன். ஆராதனைக்கே கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கீங்க. முதல் ஆராதனை ஃபுல் ஆயிடுச்சு, அப்பயே தெரியும் எனக்கு. அதனால தான் 10-15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிலாம் அனுப்புறதுக்கு. ரெண்டாவது ஆராதனை வந்திருக்கிறவங்க எதிர்பார்ப்போடு வந்திருந்தீங்கன்னா ஆமா எதிர்பார்த்து இருக்கிறேன்னு சொல்லுங்க. பக்கத்துல மனைவி இருந்தாங்கன்னா சொல்லுங்க, இல்ல ஃப்ரெண்ட் இருந்தா சொல்லுங்க, இல்ல பக்கத்துல இருக்கிற விசுவாசத்தை சொல்லுங்க, எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். எதிர்பார்த்திருக்கிற முடிவை தரும்படிக்கு கர்த்தர் என் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். அந்த எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றுகிறவர். அல்லேலூயா. அப்போ எதிர்பார்ப்புடைய மனுஷன் அந்த 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 எதிர்பார்ப்போடு கூட தான் ஒவ்வொரு நாள் அசைவாடணும். இல்லம்மா, ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா, எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நீ காலையில் எப்படி வந்தனா இந்த ஆராதனை நிரம்பி இருக்கணும், இன்னைக்கு கர்த்தர் எனக்கு பலனை தரணும், இன்னைக்கு என்ன பண்ண பேசுகிற வார்த்தையினால கிருபை பெருக வேண்டும், இன்னைக்கு அநேகருக்கு அற்புதங்கள் நடக்க வேண்டும், இன்னைக்கு இந்த மாதத்தில் ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு கூட இந்த ஊழியங்களை செய்து கொண்ட கர்த்தர் இந்த இடத்தை தருவார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆயிரமான ஜனங்களை கர்த்தர் தருவார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை கர்த்தர் தருகிறவர். அல்லேலூயா. அப்ப எதிர்பார்த்து இருக்கிற முடிவு. சங்கீதக்காரர் சொல்றார், நான் எப்படி படுப்பேன்? எதிர்பார்த்துனே தான் படுப்பேன். காலையில் எழுந்திருக்கும் போது எப்படி எழுந்திருப்பேன்? அந்த எதிர்பார்ப்போடு கூட தான் எழுந்திருப்பேன். கர்த்தர் எனக்கு அதை சந்தித்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். I wake up with that expectation. I don't wake up just like that. ஏதோ நீ காலையில் நடந்துச்சு அலாரம் பார்த்த உடனே நிறைய பேர் எழுந்த உடனே எதை பார்க்குறதுனா மெசேஜை பார்க்கறது. அப்படி எழுந்தா நம்ம அதை தான் பார்த்துட்டு இருப்போம். எழுந்த உடனே அதுல என்ன வருது? அந்த எதிர்பார்ப்புல திரும்ப வருது, இன்னைக்கு இது ஆயிடுச்சு, அன்னைக்கு இது ஆயிடுச்சு அப்படின்னு பண்ணுறது. நிறைய எதிர்பார்ப்பை மாத்திரத்துக்கு நிறைய காரியங்கள் வருது. அதனால தான் இன்னைக்கு இங்க இருக்கிற விசுவாசிகள், தேவ பிள்ளைகள், இந்த சத்தியத்தை கேட்கிறவங்க, நீங்க எப்படிமா படுக்கணும்? நாளைக்கு ஒரு நாளை கர்த்தர் எனக்கு தர்றாரு, என் தரிசனத்தை நிறைவேறுகிற நாளா இது இருக்கும். இந்த 1ஆம் தேதி தான் வந்திருக்கிறீங்க, ஆனா கர்த்தர் அதை ஏற்கனவே இந்த மாசம் முழுசி உங்களுக்கு ஆயத்தப்படுத்திட்டாரு. நேற்று ராத்திரி ஆராதனைக்கு வந்து உங்களுக்கு சொன்ன, உங்களுக்கு முன்பாக ஒரு சமூகம் கடந்து போய் கோணலானது எல்லாத்தையும் செவையாய் மாற்றி விட்டது, அற்புதங்கள் எல்லாம் செஞ்சிருச்சு. அந்த தைரியத்தில் நேற்றுக்கு நான் நிற்க முடியாதான் நின்னேன். எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா, நாளைக்கு காலைல கர்த்தரை பேச வைப்பாரு. ஒரு ஊழியத்தை கேன்சல் பண்ணிட்டேன். நேற்று நான் போக வேண்டிய காஞ்சிபுரம் தாண்டி ஒரு இடத்துக்கு போக வேண்டிய ஒரு கூட்டத்தை நான் கேன்சல் பண்ணி கேட்டேன். என்னால் பிரயாணம் கூட பண்ண முடியல. முதல் ராத்திரி நான் ஹைதராபாத் போயிட்டு மீட்டிங்ல பேசிட்டு வந்தேன். என்னால் முடியாத சூழ்நிலை. ஆனால் ஒரு எதிர்பார்ப்பு எனக்குள்ள என்ன தெரியுமா? இன்னைக்கு காலைல கர்த்தர் எனக்கு தருவாரு. 1ஆம் தேதி காலைல நான் பேசுவேன். இந்த வார்த்தையை கர்த்தர் ஏற்கனவே இந்த வாரத்தில் தந்துட்டார். அந்த வார்த்தையை பேசுகிறது கர்த்தர் பலனை தருவார்னு சொன்னேன். முதல் ஆராதனையில் வந்து 2 மணி நேரம் பேசி முடிச்சாச்சு. 3ஆவது ஆராதனையில் ஏற்கனவே இன்னொரு மணி நேரம் போயிட்டு இருக்குது. கர்த்தர் எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று நம்பினா அது நடக்கும். படுக்கும் போதே எங்க வீட்டில் சொல்லி, நிலமா எனக்கு தெரியல, நாளைக்கு எழுந்து பண்ண கூட தெரியல, ஆனால் என்ன பண்ணுங்க, பசங்கள்லாம் கொஞ்ச நேரம் பாட்டு பாட சொல்லுங்க, யாருன்னா என்ன பண்ற பிரசங்கம் பண்றதுக்கு நான் யாராவது அனுப்புறேன் எதிர்பார்த்து படுத்தா எழுந்திருக்கும் போது அப்படிதான் எழுந்திருப்பேன். எப்படி எழுந்திருப்பேன்? அப்படிதான் எழுந்திருப்பேன். ஏன்னா நான் எதிர்பார்த்துட்டே படுக்கிறேன். என்ன நாளைக்கு எழுந்தா என்னால போக முடியாது, என்னால செய்ய முடியாது, அப்படி படுத்தா அப்படிதான் எழுந்திருப்போம். ஆனா நம்ம படுக்கும் போது எப்படி படுக்கிறோம்? கர்த்தர் நாளைக்கு காலையில எனக்கு ஒரு புதிய நாளை தருகிறார். செப்டம்பர் மாதத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். I am going to bless for his kingdom. கர்த்தருக்காய் பலத்த காரியங்களை செய்கிறதற்காய் கர்த்தர் ஒரு புதிய மாதத்தை தர்றாரு. என் எதிர்பார்ப்புகளை சந்தித்துக் கொள்கிறதற்கு, சாதிக்கிறதுக்காய் கர்த்தர் ஒரு புதிய மாதத்தை எனக்கு தர்றாரு. அப்படி இருக்கிற மனுஷன் ஜெயிச்சிருவான். அப்படி இருக்கிற மனுஷன் சொல்லுங்க, அப்படி இருக்கிற மனுஷன் ஜெயிச்சிருவான். இல்லைன்னா ஏதோ அதுக்கு தான் விளக்குறேன், உங்களுக்கு அடுத்த பகுதியில் விளக்கி காமிக்கிறேன். அப்படிதான் அப்படியே தான் இருப்போம். சொல்றாரு இன்னொரு இடத்துல 9:18 சொல்றாரு, சிறுமைப்பட்டவனுடைய எதிர்பார்ப்பை கர்த்தர் ஒரு நாளும் தள்ளவே மாட்டார். வாசிங்க தம்பி 9:18. எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவது இல்லை. சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை தமிழ்ல எப்படி இருக்குது, ஆங்கிலத்தில் சொல்லுது the expectation of the destitute, the expectation. அப்ப யாரை யோசிக்கிறீங்க? நிறைய நேரத்தில் இந்த மாதிரி வசனம் படிச்சோன்னே அவனுக்கோ பேசுறாரு போது, ஆர்ஃபனேஜில் இருக்கிறவங்க பேசுறாரு போது, ஜெயிலில் இருக்கிறவங்க யாரும் இல்லைங்க. அநேக நேரங்கள் நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய சூழ்நிலை நம்மளை எப்படி ஆக்கிடுதுன்னா, ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆக்கிடும், கைவிடப்பட்டதை போல ஆக்கிடும், நடக்குமா நடக்காதா என்ற கேள்வியோடு ஆக்கிடும். ஆனா சங்கீதக்காரன் சொல்ற, இப்படிப்பட்டதெல்லாம் கடந்து வந்துட்டு தான் நான் நீங்க சொல்றேன், என் எதிர்பார்ப்பை கர்த்தர் ஒரு நாளும் தள்ளவே மாட்டாரு. சிறுமைப்பட்டாலும் எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். என்ன பேசிட்டு இருக்கிறேன் சொல்லுங்களேன், யாரா ஒருத்தர் சொல்லுங்களேன், என்னத்தை பேசிட்டு இருக்கிறோம்? எதிர்பார்க்கிற முடிவை கர்த்தர் தருவார்.
அதுதான், அதை தான் பேஸ் செட் பண்றேன். எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா தான் நான் பேசுறது புரியும். இல்லையா ஏதோ சும்மா வந்துக்கிறேன், நீங்க வேற ஃபர்ஸ்ட் வீக் சர்வீஸ்ல வந்துட்டு ஏதோ கம்யூனியன் வாங்கிட்டு போயிடலாம், ஒன்றும் நடக்காது. கம்யூனியன் வேணா திராட்சை ரசம் நல்லா இருக்குதா, இல்லை இனிப்பாகுதா காரமாகுதா அப்படின்னு பண்றோம், புளிப்பாகுதான்னு சொல்லிட்டு போயிடும். அது கிடையாது எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்புனா தெரியுமா, கர்த்தர் ஒரு பெரிய மாதத்தை தந்து இருக்கிறார். இந்த மாதத்துல பெரிய காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். என் பேர்ல வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றுகிற மாதம் இது. கர்த்தர் எனக்காய் அதிசயங்களை செய்கிற மாதம் என்று இன்றைக்கு அந்த எதிர்பார்ப்போடு தாவீதை போல இன்னைக்கு உள்ள உட்கார்ந்து இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார். Your expectations will be met. Hallelujah. இன்னொரு இடத்துல சொல்றாரு, 37 சொல்றாரு பாருங்க, ஐயா நான் வெறும் சும்மா ஏதோ காலைல எழுந்தோடனே சாப்பிடணும் அது இதுன்னு, இதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு அல்ல. 37 சங்கீதத்தின் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரையே நோக்கி அமர்ந்து கர்த்தருக்கு காத்திரு. 39:7 37 வாசிக்கிறேன். 39:7 வாசிங்க. என்ன திரும்பி வாசி அந்த வார்த்தை. இப்பொழுது ஆண்டவரே நான் எதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், நீரே என்னுடைய நம்பிக்கை. எந்த மனுஷன் காலையில வீடு வேணும், இல்ல இது நடக்கணும், ஆபீஸ்ல இந்த காசு வருமானு எதிர்பார்த்தா அதுதான் கிடைக்கும். அது என்னதுன்னா விளக்குறவங்களுக்கு சும்மா அன்னைக்குரியது. ஆனா எந்த மனுஷன் கர்த்தரினுடைய நம்பிக்கை என்று எழுந்திருக்கிறானோ அவன் வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கும். யாரே கூட இருக்கிறீங்க, நீரே என்னுடைய நம்பிக்கை. தாவீது சொல்றாரு, சிங்கத்தாண்ட போராடினாரு, கரடிகிட்ட போராடினாரு, கோலியாத்தை ஜெயிச்சாரு, பல காரியங்களை கடந்து வந்த தாவீது சொல்றாரு, இதெல்லாம் பார்த்த இதெல்லாம் டெம்பரரி, கர்த்தரே என்னுடைய நம்பிக்கையை நான் பற்றி கொண்டேன், கர்த்தர் முடிவு வரல அற்புதமாய் நடத்தினார். தாவீதுக்கு ஒன்று குறைபடாமல் செய்த கர்த்தர் அந்த ஆண்டவர் தான் என்ன பண்றாரு, இன்னைக்கு நமக்கும் இருக்கிறார். அதனால இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்பு வெறும் தற்காலிகமா சின்ன சின்ன காரியங்களா இருந்துச்சுன்னா அதை மாத்திக்கணும்னு தான் கர்த்தர் என்ன பண்றாரு, எழுப்புறாரு. அல்லேலூயா. அதனால தான் அவருடைய வாழ்க்கையினுடைய அந்தியாபத்தில் அப்படியே கடந்து போகும்பொழுது ஒரு பயங்கர சவால் அவருக்காய் காத்து இருக்கிறது. எப்படிப்பட்ட சவால்னா, முதல்ல சிங்கத்தினுடைய சவாலை ஜெயிச்சாரு, கரடி சவாலை ஜெயிச்சாரு, கோலியாத்தை ஜெயிச்சாரு, சொந்த மாமனாரை கூட டேக்கிள் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா எல்லாத்தையும் எதிர்பார்க்காத என்னன்னா சொந்த பிள்ளையே அகேன்ஸ்டா மாறிட்டான். சொந்த பிள்ளைய அது ரொம்ப பெரியது இல்ல, சொந்தம் ரத்தத்துல பிரச்சனை கொடுத்துச்சுன்னா ரொம்ப பிரச்சனை ஆடும். அப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்புல அப்சலோம் இன்றைக்கு எழுதும் பொழுது சொல்றான், நான் இதை கூட பெருசா நினைக்கல ஆண்டவரே, ஏன்னா இது இப்படிதான் நடக்கும்னு எனக்கு தெரியும், ஏன்னா எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன் லைனா, இதை பத்தி நான் கவலையே படலன்னு 62ஆம் சங்கீதத்துல முதல் வசனத்துல ரொம்ப அழகா சொல்றாரு. என்ன சொல்றாருங்க, என் நம்பிக்கை கர்த்தர், நான் கர்த்தரையே சார்ந்து இருக்கிறேன், அதனால கர்த்தரே நம்பிக்கையா இருக்கும்போது இதெல்லாம் என்ன ஒரு நாள் ஒண்ணும் பண்ணாது. அல்லேலூயா. 62:5 வாசிங்க. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. ஏன்னா நான் இதெல்லாம் பார்த்திருந்தேன், என் நம்பிக்கை எதிர்பார்ப்பு இதுவா இருந்துச்சுன்னா எனக்கு என்ன பண்ணாது, நடக்காது. ஆனா எதிர்பார்ப்பு கர்த்தரா இருக்கிறார், கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. அப்ப இந்த காலையில கர்த்தர் உங்களோடு கூட சொல்றது என்னவென்றால், நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை கர்த்தர் உங்களுக்கு தருகிறவர். எத்தனை பேர் எதிர்பார்த்து இருக்கிறீங்கன்னா அவங்க மாத்திரம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் தருகிறவர். எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் தருவார். என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அந்த முடிவு உங்களுக்கு வரும். எதிர்பார்த்தீங்கன்னா அந்த எதிர்பார்ப்பினுடைய முடிவுகளை கர்த்தர் தருகிறவர். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலையிலே நான் தியானித்துக் கொண்டிருக்கும் 3 வெவ்வேறுபட்ட பகுதியிலிருந்து உங்களோடு கூட இந்த வார்த்தையை எதிர்பார்த்திருக்கிற, ஆமேன், எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ், ஆமேன், எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் உங்களுக்கு தருகிறவர் என்று 3 வெவ்வேறுபட்ட பகுதியில் உங்களோடு கூட கொஞ்ச நேரத்தில் நான் அதை பேசி உங்களோடு கூட முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். பாருங்க, ஒன்று, if you're writing down, amen, if you're making a note, because I know many of you are following me on this YouTube channel, amen, also on our Instagram, amen, in Instagram and the YouTube channel follow பண்றீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த வார்த்தை நீங்களும் பிரயோஜனப்படும்படிக்கு, because most of you are following in English, that's why I'm quoting a certain things in English so that you will be benefiting out of that. அநேகர் வெவ்வேறுபட்ட இடத்துல இருந்து from other states you are following, so I want to bless you with this word, amen. The Lord says that I will fulfill your expectation. I'm a God that will give you a result for your expectation. ஆண்டவர் சொல்றாரு, எதிர்பார்ப்புக்கு நான் ஒரு முடிவை தருவேன் அப்படின்னு சொல்ற கர்த்தர். இன்னைக்கு நம்முடைய எதிர்பார்ப்புகள் வெவ்வேறுபட்ட விதங்கள் இருக்கிறது. பாருங்க, 3 விதங்களை சொல்றேன். ஒன்னு, ஆவரேஜ் எக்ஸ்பெக்டேஷன். A, நம்பர் 1 என்னதுங்க, ஆவரேஜ், சராசரி எதிர்பார்ப்பு. சராசரி எதிர்பார்ப்பு இல்ல, சராசரியா கலக்கிறேன். 2வது, ஆன்டிசிபேட்டட் எக்ஸ்பெக்டேஷன். ஒரு சம்பவத்திற்காக இல்ல ஒரு காரணத்துக்காக எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு.
எதிர்பார்த்திருக்கிற எதிர்பார்ப்பு. மூன்றாவது தான் ரொம்ப முக்கியம். அதை தான் இந்த மாதத்துல கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்புல உங்களோடு கூட பேச நான் இருக்கிறேன். மூன்றாவது எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? தி ஆர்டன்ட் எக்ஸ்பெக்டேஷன். தீவிரமான எதிர்பார்ப்பு. எந்த மனுஷன் கிட்ட தீவிரமான எதிர்பார்ப்புக்கு தான் அவன் பெரிய ஜெயத்துக்குள்ள வந்துடலாம். அல்லேலூயா. 3 எதிர்பார்ப்புகள். இதுதான் உங்களோடு இந்த காலில் பேசுறேன். தூக்கம் வந்துச்சுன்னா தூங்க, பிரச்சனை இல்லை எனக்கு. ஏன்னா ஒரு தீர்மானத்தோடு வந்துட்டேன், நான் பேசுறதுக்கு வந்திருக்கிறேன். இங்க இல்லைனாலும் யாருக்கோ ஒரு சிலருக்கு இன்னைக்கு இப்ப நேரடியா பிரயோஜனம் ஆகுது. அது இல்லாம திரும்ப நாங்க மறு ஒலிபரப்பு நாளைக்கு பண்ணும்பொழுது அநேகர் அதை பெற்றுக்கொள்றாங்க. அதனால எப்படியோ அந்த வார்த்தை யாருக்கோ சிலருக்கு ரீச் ஆயிடும். அதனால இங்க இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் கோஆபரேட் பண்ணி ஆமேன் சோத்திரம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல அந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனப்படும் இல்லையா, நான் ஆராதனையில் உட்காந்து கொஞ்ச நேரம் பொறுத்து இதை முடிக்கும் போது திருவிருந்து தருவேன். அதை பெற்றுக்கொண்டு என்ன பண்ணுங்க, கர்த்தரோட சமாதானத்தோடு கூட ஐக்கியமாகி நீங்க போறது இருந்தா போங்க, அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் இந்த வார்த்தை பிரயோஜனப்படுகிறவர்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். பாருங்க, சராசரி எதிர்பார்ப்பு. நான் அதை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது நிறைய சம்பவங்கள் இருந்தாலும் ஒரு சம்பவத்தை கர்த்தர் எனக்கு மேற்கோள் காட்டி எனக்கு ஒரு என் சிந்தனையில கொண்டு வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழும் பொழுது அநேகர் இப்படிதான் சராசரி எதிர்பார்ப்போடு கூட இருந்து கொண்டிருந்தாங்க. ஏன்னா அன்னைக்கு அவனுக்கு ஒரு உடம்பு சரியில்லை. ஏசு எங்க வராரோ அங்க ஓடுவான். ஏன்னா எப்படியாவது அந்த அற்புதத்தை வாங்கிக்கணும்னு ஓடி போயிட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் எங்க போனான்னு தெரியாது. ஏன்னா அவனுக்கு அந்த சராசரி, அதாவது அந்த தற்காலிகம், அந்த டைமுக்குரிய ஒரு எதிர்பார்ப்பு. இப்படி வாழ்ந்தவர்கள் அநேகர் வாழ்ந்ததை நாம் சரித்திரத்தில் வாசிக்கிறோம். ஆனால் ஏசாமி சொல்றாரு இப்படிதான் வாழ்ந்தாங்க. சில இடத்துல சொல்றாரு, அற்புதம் செஞ்சுட்டு சொல்றாரு, நீ போய் என்ன பண்ணு, ஆலயத்துக்கு போ, அங்க போய் பிரதான ஆசாரியனிடத்துல காண்பி, எனக்கு சாட்சியா வாழுன்றார். வேற சிலர் என்ன பண்றாங்கன்னா, என்னதான் ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா அற்புதங்களை குறித்து நீங்கள் வாசிங்கன்னா திரளானவர்கள் வந்தார். இன்னொரு இடத்துல சொல்லுது அநேக அற்புதங்களை அவர் செய்தார் என்று. இப்படி இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை சராசரி எதிர்பார்ப்போடு கூட கடந்து போச்சுன்னா கர்த்தர் அதையும் செய்யறவர் தான். நல்லா கேட்டுங்க, இந்த செப்டம்பர் மாதத்துல ஒரு சராசரி எதிர்பார்ப்பு. எனக்கு சாப்பாடு கிடைச்சா போதும், என் சம்பளத்தில் இன்னொரு 10,000 எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா போதும், இல்ல இந்த ஒரு வீட்டை வாங்கிட்டுனா போதும். ஏன் அல்பமா பேச நினைக்காதீங்க. எல்லாம் சராசரி, இதெல்லாம் நிரந்தரமானது இல்ல, அனித்தியமானது, தற்காலிகமான எதிர்பார்ப்புகள். இப்படிதான் ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து முடிச்சுட்டு அப்படியே சீஷர்களை அபிஷேகம் பண்ணி அவங்களை என்ன பண்ற, காத்திருக்க செய்து அவர்கள் அபிஷேகத்தோடு கூட செயல்பட்டு கொண்டிருக்கிற காலகட்டத்தில் பேதுருவும் யோவானும் ஒரு நாள் என்ன பண்றாங்க, ஆலயத்தினடியில போறாங்க. ஆலயத்தண்டையில போகும்பொழுது எப்பொழுதும் வழக்கமா உட்கார்ந்துங்கிற ஒரு மனுஷன் அங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இந்த மனுஷனுடைய வேலை என்னன்னா, ஆலயத்தின் வாசல்ல இன்னைக்கு நிறைய ஆலயத்தில், நம்ம ஆலயத்தில் இன்னைக்கு சில நேரங்களில் யாருன்னா 2 பேர் உட்கார்றாங்க. மற்ற கொஞ்சம் பெரிய பெரிய ஆலயங்கள்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் பேர் உட்கார்ந்துருப்பாங்க. எதற்கு என்றால் ஆலயத்துக்கு வர்றவங்க தாராளமா கொஞ்சம் காணிக்கைக்கு முன்னாடி காசு போட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குறதுக்காக. இன்னைக்கு நம்ம ஊர் பாஷையில பிச்சை அப்படின்றோம் இல்ல, அந்த மாதிரி கேட்டுக்கிறதுக்காக இருப்பாங்க. அப்படி அந்த காலகட்டங்களில் ஆலயத்தினடியில ஒரு மனுஷன் உட்கார்ந்து கொண்டிருக்கான். எவ்வளவு நாள் உட்கார்ந்தான்ற சரித்திரம் இல்லை, உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். இவனுடைய தேவை என்ன தெரியுமா? His expectation at that moment was an average expectation. சராசரி தேவை என்னன்னா, இப்போ வர்றவங்க எனக்கு ஒரு 10 ரூபா போட்டாங்கன்னா இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிடும், இன்னொரு ஒரு 10 ரூபா கொடுத்தாங்க நைட் டின்னருக்கு போயிடும். ஏன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கிடைக்கிறது கரெக்டாக கிடைச்சிச்சு, அந்த வாரத்தை சமாளிச்சிருவேன். அடுத்த வாரத்தில் என்ன பண்ணுவேன், நான் வந்து திரும்ப உட்காந்து என் பிச்சையை வாங்கிக்கிறேன். இப்படிதான் ஒரு வாழ்ந்து கொண்டது ஒரு மனுஷனா இருந்த அந்த மனுஷன் அன்றைக்கு இந்த ஆலயத்தினடியில உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆலயத்தினடியில் உட்கார்ந்து கொண்டு போகிற வர்றவங்க எல்லாத்தையும் பிச்சை கேட்டு இருக்கிறார். அப்படி உட்கார்ந்து என்ன பண்றாரு, இவர் கேட்டு கொண்டிருக்கிற இந்த சமயத்துல இதுக்கு முன்னாடி இந்த மனுஷன் பயங்கர சந்தேக பேர் வழி. இவர் வந்து எதையும் நம்ப மாட்டார். ஒண்ணு இல்லைன்னா முந்திரி கொட்டை மாதிரி பண்ணுவாரு, இல்லைன்னா மறுதளிக்கிறவர். ஆனால் இன்னைக்கு தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற பேதுருவாய் மாறிவிட்டார். இந்த பேதுரு என்ன பண்றாரு, ஆலயத்தினடியிலே நடந்து வர்றார். பேதுரு யோவானும் 2 பேரும் நடந்து வர்றாங்க. இப்ப நடந்து வரும் பொழுது இதே மனுஷன் சரித்திரத்தின் பிரகாரம் நான் யோசிக்கிற அந்த ஆலயத்துக்கு தான் இவர் போறாரு. அந்த ஆலயத்தில் இவர் பல முறை பார்த்து இருக்கிறாரு. இப்ப அதே மனுஷன் அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறதை பேதுரு பார்க்கிறார். அந்த மனுஷன் இவரை பார்த்துட்டு கேட்கிறான், ஏதாவது கொஞ்சம் கொடுங்க. இன்னைக்கு ஒரு சராசரி தேவையை நான் எதிர்பார்க்கிறேன், இன்னைக்குரிய ஒரு தேவை எனக்கு இருக்குது, அதுக்காக ஏதாவது தர்றீங்களா? இப்போ பேதுருவும் யோவானும் உட்கார்ந்து நின்று உட்கார்ந்து இருக்கிற மனுஷனை கூர்ந்து பார்க்கிறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, என்கிட்ட என்ன இல்ல, வெள்ளி இல்ல. சம்பவம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, அப்போஸ்தலர் நடபடி இருக்குது. ஏன்னா சொன்னா நீங்க என்ன பண்றீங்க, நிறைய பேருடைய சைக்காலஜி போய் வாசிக்கிறது பாக்குறீங்க. ஆனா அதான் சொல்லாமே பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும், வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். சராசரி தேவையோடு இந்த மனுஷன் கேட்கிறாரு. இப்ப அவருடைய எதிர்பார்ப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாயிருக்குமோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன். என்றால் இதுக்கு முன்னாடி வேணா காசு எதிர்பார்த்தான். ஆனா இப்போ பேதுரு யோவானை பார்த்தோன்னே காசை விட வெள்ளி கிள்ளி கொஞ்சம் பொண்ணுகிட்ட கொடுத்துட்டானா, இந்த ஒரு வார தேவையை காட்டிலும் ஒரு மாசத்துக்கு என்ன பண்ணலாம், தேவைக்கு ஏதாவது நடக்கும். நான் ஏன் இதை பேசுகிறேன், இன்னைக்கு அநேகர் ஆலயத்துக்கு வர்றது, ஆண்டவரை தேடுறது, கர்த்தருடைய சமூகத்தில் வர்றது, ஆண்டவரை வழிபடுறது ஒரு தற்காலிக தேவைக்காக.
அதெல்லாம் உங்களுடைய அழைப்பு. 9ஆம் மாசத்துக்குள்ள வந்திருக்கிறீங்களே, ஆண்டவரே இந்த 9ஆம் மாசம் என் கடன் அடிச்சா போதும், அடைச்சிருவாரியா? ஆமென் கூட சொல்ல பரவாயில்ல. 9ஆம் மாசம் எனக்கு ஒரு வேலையில் ஒரு ப்ரொமோஷன் தருவாரு. என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கும். என் பிள்ளை இது வரைக்கும் கல்யாணம் கட்டி ஒரு புழுவையும் பூச்சியும் பார்க்கல, புழு பூச்சி இல்ல, புள்ளையே தருவாரு. தற்காலிக தேவைக்காக நீ கர்த்தரை தரவர் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய அழைப்பு தற்காலிகத்துக்காய் ஓடிக்கொண்டிருக்கிறது அல்ல. If you're coming here just for the healing of your son, that is temporary. Your expectation is just average. தற்காலிகம். என் ஊழியம் அப்படி இருக்கணும் நான் விரும்புறது இல்ல, என் எதிர்பார்ப்பு அப்படி இருக்கணும் விரும்புறது இல்ல. ஏன்னா எனக்குள்ள ஒரு விரக்தி. சில நேரங்கள்ல ஆண்டவர் எப்படி, ஆண்டவர் சொல்றாரு, விடாத விடாத, எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உனக்கு தருவேன். ஆனா எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது? இன்னைக்கு மாத்திரம் கொஞ்சம் பேர் வந்துட்டா போதுமா? இல்ல, அது எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்க்கிறது லட்சங்களுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு வந்து 50 பேருக்குல, இன்னைக்கு இருக்கிற லட்சங்களுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த முடிவை தான் கர்த்தர் எனக்கு தர வல்லவர். தற்காலிகதா 2 பேர் இன்னைக்கு வருவா, 2 பேர் நின்றுவா. ஆனா சிலரை கர்த்தர் நிலவரப்படுத்தும்படிக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். நிலவரப்படும் பொழுது ஒரு பெரிய வெள்ள புயல் அடிக்க போகுது. அந்த புயல்ல பல ஊர்ல இருந்து எங்கெங்க அடிச்சு வரும் தெரியாது எனக்கு. ஆட்கள் எல்லா இடத்துல இருந்து ஆட்கள் எங்க இடத்துல வருவாங்க. இங்க இருக்கிறவர்கள் எழும்பி பேசுகிற தக்கதாய் அவர்கள் மாறுவார்கள். வாய்நாடுல இருந்து இந்த புயலுடைய இன்னொரு வீடியோவை பார்த்தேன். அது 3 கிலோமீட்டருக்கு பாறை என்னன்னு அடிச்சுட்டு வந்துச்சியா. அதை பார்க்கும்போது ஒரு பக்கம் எனக்கு துக்கம், இன்னொரு பக்கம் சொன்னாரு, என் எழுப்புதல் இப்படிதான் நடக்கும் மகனே, எங்கிருந்து எப்படி வரும் தெரியாது, அப்படி வந்து சேரும். அதுதான் என் எழுப்புதல். இந்திய தேசத்துல வரப்போகுது. இந்திய தேசத்துல அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை கர்த்தர் செய்ய போற நாட்கள். அதனுடைய எதிர்பார்ப்பு ஒரு வேலை கட்சா நல்லா இருக்கும். இந்த பிசினஸ் வந்தா இதை என்ன பண்றோம் பண்ணிடுவேன்னா அது நடக்கும் நடக்காதுலாம் சொல்ல மாட்டேன். இந்த மனுஷனுடைய எதிர்பார்ப்பு அதான் இருந்துச்சு. ஆனா இப்ப பேதுரு யோவானும் சொல்றாங்கப்பா, நீ வந்து என்ன பண்ற, எதிர்பார்க்கிற காசு எதிர்பார்த்த, ஆனா எங்களுக்கு என்ன புரியுதுன்னா நீ வெள்ளி கிளி பொண்ணுக்குன்னு வச்சு ஏசாமி கூட இருந்தனால அவருக்கு வந்த காணிகளை என்கிட்ட விட்டு போயிட்டேன். அவர் பரலோகத்துக்கு வெள்ளி பொண்ணு எடுத்து போக முடியாதுல்ல, அதனால என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டா. அதை எனக்கு கொடுப்பியான்னு எதிர்பார்க்கிற. வெள்ளி இல்ல பொண்ணு என்கிட்ட இல்லை, ஆனா என்கிட்ட என்ன தெரியுமா இருக்குது, ஏசு எனக்குள்ள இருக்கிறார். எந்த மனுஷன் இந்த காலையில ஏசுன்ற எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா வெள்ளி பொண்ணுனால திருப்தி வராதது, இந்த உலகத்துல வர சின்ன சின்ன விஷயத்தினால திருப்தி வராதது நிரந்தரமான ஆசீர்வாதமா மாறிடும். கொஞ்சம் பேர் சோத்துனே ஆமேன்னு சொல்லாதீங்க. 10 பேர் தான் எனக்கு வேணும். இப்போ இந்த ஊழியத்துல எழுப்பி நிறுத்து ஓர் ஆறாவதுல 10 பேர் தான் எழுப்பின்னு இருக்கு. அந்த 10 பேரா நீங்க மாறி என்ன பண்ணுங்க, ஆமா கர்த்தர் எனக்குள்ள அந்த எழுப்புதலை கட்டளையிடுவார். வெள்ளினால பொண்ணுனால வராது, இயேசுவினால வரும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால எனக்குள்ள நிரம்பும் என்று சொல்றாரு பாருங்க. இதுவரையில நாங்க கூட வேற என்னமா நினைச்சிருந்தோம். ஆனா எங்க கிட்ட இப்போ வெள்ளி அல்ல பொண்ணு அல்ல, இயேசு இருக்கிறார். அந்த இயேசு சொல்றாரு எழுந்து நடன்றாரு. அவன் எப்படி நம்ம எழுந்து நடந்தான், துள்ளி குதித்து எழுந்துட்டான். இதெல்லாம் கதை கிடையாது, கதை கிடையாது. I don't believe these are stories. These are not stories, these are true. இன்னைக்கு அது நடக்கும். நான் முதல் ஆராதனையில தான் சொன்னேன், அற்புதம் எப்படின்னா உடனே நடக்கணும். அற்புதம்னா என்னது, டெமான்ஸ்ட்ரேஷன்ல கிடையாது. மாத்திரை போடுங்க, தண்ணியை குடிங்க, அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேன் எடுங்க, அதெல்லாம் கிடையாது. நடந்தா இப்ப நடக்கணும், அதுதான் அற்புதம். இப்பொழுது நடக்கிறது அற்புதம். எப்படி நடந்துச்சு, ஆலயத்தினடையில போறாங்க, உட்கார்ந்து இருக்கிறான், இவன் கேட்கிறான் வெள்ளி கொடு, காசு கொடுன்றான். இவங்க சொல்றாங்க வெள்ளியில பொண்ணு, என்கிட்ட ஏசு இருக்கிறார், இயேசு நாமத்துல நீ எழுந்து கையை பிடிச்சான். அவன் எழுந்து துள்ளி குதிச்சு எழுந்து குதிச்சுட்டான். அல்லேலூயா. எதிர்பார்ப்பு கொஞ்சமா இருக்கலாம், ஆனா இயேசு எனக்கு செய்வார்ன்ற உடைய நோக்கம் மாறிடுச்சுன்னா your average becomes astonishing. எழுதிங்கன்னா எழுதிங்க, your average becomes astonishing. சராசரி எப்படி மாறிடுது, வியக்கத்தக்க விதத்துல மாறிடுது. சராசரி தேவை எப்படி மாறிடுதுங்க, வியக்கத்தக்க விதமா மாறிடுது. அவன் என்ன இங்க அதையா கேட்டான், துள்ளி குச்சி எழுந்து ஓடி நடந்துக்கிடுது, வேலைகளுக்கு போனோம், குடும்பத்தை நடத்தணும், கல்யாணம் பண்ணலாம் எதிர்பார்க்கலாம். அவன் கேட்டது காசு. ஆனால் அவன் எதை பெற்றுக்கொண்டான், இயேசுவை பெற்றுக்கொண்டான். இயேசு செய்வார் என்று நம்பி கையை பிடிச்சோட எழுந்து துள்ளி குதிக்க நடக்க தொடங்கிட்டாயா. இந்த மாதத்துல, இந்த 9ஆம் மாதத்தினுடைய முதல் நாள் காலையில உங்களை பார்த்து சொல்றேன், இயேசு உனக்கு செய்வார் என்று நம்பிக்கை இருந்தது. இயேசுடைய கரத்தை பிடிப்பா என்றால் ஆவரேஜா இருக்கிற எதிர்பார்க்கிற காரியங்கள், நீ வேணா 5 லட்சம் கேட்கலாம், 10 லட்சம் கேட்கலாம், இல்ல ஒரு வேலையை கேட்கலாம், இல்ல ஒரு திருமணத்தை கேட்கலாம், அதையும் தாண்டி அற்புதங்களை செய்கிறவருடைய ஆண்டவராய் இருக்கிறார். Your average expectation becomes an astonishing experience. Hallelujah.
கர்த்தர் வியக்கத்தக்க விதத்துல காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு பகுதியை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஒன்று ஆவரேஜ். இன்னைக்கு ஆவரேஜுக்காக ஓடி வந்திருந்தீங்கன்னா ஆவரேஜா நடக்கும் சார். ஆவரேஜா சராசரியா ஏதோ ஒரு சும்மா நடக்கட்டும், இன்னைக்கு போன ஆலயத்துக்கு போனா ஏதோ கடன் அடைக்கிறதுக்கு கர்த்தர் எதனா வழி தரப்பாரு. இல்லை இந்த மாசம் ஃபுல்லா சாப்பாடு கூட போட்டுக்கிட்டு என்ன பண்ணுவாரு, ஏதோ போன மாசம்லாம் கஞ்சி குடிச்சோம், இந்த மாசம் 2 கறி எக்ஸ்ட்ரா தருவாரு. அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை கர்த்தருக்கு. அதெல்லாம் சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. கொஞ்சம் பேர் தூங்குறாங்க, அதெல்லாம் எழுப்பி விடுங்க, பக்கத்துல சொல்லுங்க. கொஞ்சம் அதெல்லாம் பெரிய எக்ஸ்பெக்டேஷன். அதெல்லாம் பேசுங்க பேசுங்க பேசுங்க, பக்கத்துல சொல்லுங்க, கொஞ்சம் பேர் தட்டிக்கிட்டு சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றா கிடையாது. கர்த்தருக்கு சாதாரண காரியம் எல்லாமே. வியக்கத்தக்க விதத்துல செய்யறவர் நம்முடைய ஆண்டவர். சொல்லுங்க, வியக்கத்தக்க விதத்துல, வியக்கத்தக்க விதத்துல. அதுதான் என்கிட்ட வந்து யாருன்னா சின்னதா எடுத்துட்டு வந்தாங்கன்னா அதை பெருசா பேசுறது, பெருசா தான் பேசுறது. ஏன் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் சின்னதாவே அவர் வட்டத்துக்குள்ள போட்டு சின்னதாக்கிடாதீங்க. அவர் எல்லாத்தையும் பெருசா செய்யறவரு. எதிர்பார்ப்பை பெருசா வச்சுன்னா அவர் பாட்டு செஞ்சு முடிச்சுட்டு போயிடுவார். அல்லேலூயா. முதலாவது ஆவரேஜ், ரெண்டாவது ஆன்டிசிபேட்டட். ரெண்டாவது ஒரு பகுதி இதே அப்போஸ்தலர் நடபடியில் இருக்கிறது. பவுல் என்ன பண்றாரு, இன்றைக்கு தேவனுடைய ஊழியங்களை செய்கிற ஒரு ஆரம்ப காலகட்டம், ஒரு பிரயாணத்துல போறாரு. சம்பவங்கள்லாம் தெரிஞ்சுன்னா ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னா என்ன பண்ணுங்க, என்னோட கூட ஃபாலோ பண்ணுங்க, நான் பேசுறத ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நீங்க வாசித்து தெரிஞ்சுக்கிட்டு வீட்டில் போய் வாசிக்கணும். இப்ப என்ன பண்ணுங்க, வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். இது வந்து அப்போஸ்தலர் 27 எழுதி மாற்றம் வச்சுங்க, வீட்டில் போய் வாசிங்க. பாருங்க, ஒரு எக்ஸ்பெக்டேஷன். எதை பேசிட்டு இருக்கிற? எதிர்பார்க்கிற. சொல்லுங்க, ஒரு 5 பேர் என்ன பேசணும்னு சொன்னேன். எதை எதிர்பார்க்கிற? பக்கத்துல சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க. எதிர்பார்த்துக்கிற ஒரு முடிவு. பிரசங்கத்தை கவனிக்கிறீங்களான்னு கேளுங்க. பிரசங்கத்தை கவனிக்கிறீங்களா? நீங்க என்ன ஏண்ட தலையிடாதீங்க, பக்கத்துல கேளுங்க. பிரசங்கத்தை கவனிக்கிறீங்களா? கவனிச்சிங்கன்னா எதிர்பார்த்துக்கிற முடிவை கர்த்தர் இந்த மாசத்துல செய்வார். சொல்லுங்க, தீர்க்கதரிசனமா சொல்லுங்க. நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த வார்த்தையின்படியே உங்களுக்கு ஆகும். இந்த வார்த்தையின்படி ஆகும். சலீம் பிரதர், இந்த வார்த்தையின்படி ஆகும் பிரதர். இந்த வார்த்தையின்படி அருள்குமார் பிரதர், அருள்ராஜ் பிரதர், இந்த வார்த்தையின்படி ஆகணும். வார்த்தையின்படி ஆகணும். போன வாரமே கர்த்தர் திரும்பி பேசினாரு. புடிச்சுங்க, வார்த்தையை புடிச்சுங்க. கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தையின்படியே செய்வார். அல்லேலூயா. அப்போ இரண்டாவது ஒரு சூழ்நிலை உங்களுக்கு காண்பிக்கிறேன். பவுல் தன்னுடைய ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் பிரயாணம் பண்றார். பிரயாணம் பண்ணிட்டு ஒரு நாள் ஒரு கப்பல்ல ஏறுறார். இவர் மாத்திரம் ஒரு இண்டிவிஜுவல் பேசஞ்சர் கிடையாது, கூட ஒரு 275 பேர் இருக்கிறாங்க. மொத்தம் 276 பேர் ஒரு கப்பல் பிரயாணத்தில் அப்படி போறாங்க. நல்ல சைஸ் கப்பல், குட் சைஸ் கப்பல் இல்ல. அப்படியே பிரயாணம் பண்ணும் பொழுது இவருக்கு ஏதோ உள்ளுக்குள்ள படுது, ஏதோ சரியா போற மாதிரி இல்ல, ஏதோ கொஞ்சம் சரியா போல. அதனால போய் என்ன பண்ற, பேசுறாரு, கொஞ்சம் சைடு கட்டிடலாமா இல்ல வேற ரூட் போலாமான்ட்டு. ஆனா உள்ள இருக்கிறவங்க சொல்றாங்க, யோ நீ என்ன கப்பல் ஓட்ட தெரிஞ்சவரா, உனக்குன்னா இதெல்லாம் தெரியுமா, நீ என்ன சும்மா வந்து கப்பல் இருந்தா பேசஞ்சர் மாதிரி உட்காந்துட்டு போ, எதுக்கு சும்மா உட்காந்து இதெல்லாம் ஆலோசனை கொடுக்காதுன்னா அவர் ஓரம் கட்டாங்க. சரி போட்டோம், உட்காந்துக்கிறாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா இவங்க எதிர்பார்க்கவே இல்லை, கப்பல் கொஞ்சம் தூரம் நடு ஆழத்துக்கு போது கொஞ்ச நாள் அப்படியே, என்ன கப்பல்லாம் இன்னைக்கு மாதிரி நம்ம இப்படி ஏறி டக்குன்னு போயிட்டு அப்படியே போயிட்டு இப்ப பாரிஸ் கார்ல இறங்குற மாதிரி இறங்க முடியாது. சில நாட்கள் போவோம். நானே கேள்விப்பட்டிருக்கிற ஒரு காலத்துல அந்தமானுக்கு வந்து 7 நாள் 8 நாள் போவோமா. இப்ப வந்து 1.5 மணி நேரத்துல பிளைட் போய் சேர்ந்துருது. முந்தையெல்லாம் கப்பல் வந்து 7 நாள் 8 நாள் போவோம். அது இல்லாம யோசிச்சு பாருங்க, வெளிநாட்டுக்கெல்லாம் அந்த துபாய்க்கு பகலாம் போனீங்கன்னா அது ஒரு 15-20 நாள் செயிலிங். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் அவர் வாழ்ந்ததை பேசுறாங்க. அப்ப அந்த ஒரு காலகட்டத்தில் இவங்க பிரயாணப்பட்டு கொஞ்சம் அப்படி போறாங்க. இவள் எதிர்பார்க்கல, அதாவது பவுலுக்கு அந்த வெளிப்பாடு இருந்தது. ஆனா யாருமே என்ன பண்ணாங்கன்னா, இந்த ரூட்ல எல்லாம் பிரச்சனை வராது, இந்த ரூட்ல எல்லாம் டர்புலன்ஸ் வராது, இது சரியான ரூட், இதுல டிராபிக் நிறைய நேரத்துல அப்படிதான் யோசிச்சு போவோம், டிராபிக்கே வராது, கோயம்பேடுக்கு போறது இதுதான் கரெக்டான வழி அப்படின்னு இதை அதை புடிச்சு அங்கதான் பாத்தீங்கன்னா அப்படியே ரெட்டா காட்டிட்டே இருக்கும். அந்த மாதிரி இவங்க எதிர்பார்க்காத விதத்துல ஒரு பயங்கரமான ஒரு சூறாவளி புயல் காற்று, இங்கிலீஷ்ல சொல்றது யூரோக்ளைடான். அந்த புயல் காற்று இன்னைக்கு வருதுல, நிறைய புயல் காத்துக்கு அது இதுன்னு பேர் வைக்கிறாங்களா, அந்த மாதிரி நிறைய நம்ம ஊர்ல வந்து அந்த மாதிரி அந்த நாட்கள்ல வந்த ஒரு புயல் காற்று பயங்கரமா வருது. ஒரு பெரிய யூரோக்ளைடான், ஒரு பெரிய புயல் காற்று பயங்கரமா அடிக்கிறது. அது அடிச்சு கப்பலே பயங்கரமா அசையுது. இதை பண்ணுது. 14 நாட்களுக்கு வெயிலையும் பார்க்க முடியல, வெளிச்சத்தையே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. இதன் மத்தியில எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு மாதிரி ஒரு அசைக்கப்பட்ட சூழ்நிலையில வந்திருப்பீங்கன்னா உங்களுக்கு அந்த சூழ்நிலையில ஒரு விடுதலையை தான் எதிர்பார்ப்பீங்க. கரெக்ட் தானே? ஒரு ஜெயம் வேணும், ஒரு சுகம் வேணும்னு வந்திருக்கிறவங்க நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு எனக்கு வயிற்று பயங்கரமா வலிக்குது, உங்களை பார்த்து கர்த்தர் வீடு தருவாருன்னு சொன்னா சொல்லுங்க, பைத்தியமாயினீங்க. கரெக்ட் தானே? வயிற்று பயங்கரமா வலிக்குது, வயிற்று வலியில அப்படியே துடிச்சிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உனக்கு வீட்டை தருவார், கர்த்தர் உனக்கு பிரம்மாண்டமான வீட்டை தருவார். அதுல பாத்தீங்கன்னா பால்கனி. ஓ, எனக்கு வயிற்று வலிக்குதியா, நீ வீட்டை பத்தி பேசுற. அப்போ இது என்ன தெரியுங்களா? ஆன்டிசிபேட்டட் எக்ஸ்பெக்டேஷன். என்ன எதிர்பார்ப்பு?
தப்பிச்சா போதும். எங்க மாட்டிக்கணும்? கடல்ல மாட்டிக்கணும். கப்பல்ல உட்கார்ந்துக்கிறோம், குதிக்க முடியாது. நம்ம நினைக்கிற மாதிரி ஸ்விமிங் பூல் கிடையாது, அது பயங்கர ஆழமான கடல். இதன் மத்தியில மாட்டிக்கொண்டிருக்கிற இவர்களுக்கு இப்ப கர்த்தர் பவுலை எழுப்புகிறார், எழுப்பி பேசுறார். பவுல் எழுந்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, சொல்றாரு பாருங்க, கப்பல் சேதமே இல்லாமல் நம்ம யாருக்கும் எதுவும் நடக்காது. என்ன சொல்றாருங்க? கப்பல் சேதமே இல்லாம. 22ஆம் வசனம், ஆகிலும் திடமனதாயிருங்கள், இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்றேன், கப்பல் சேதமே இல்லாமல் உங்களுக்கு ஒருவனுக்கும் இப்ப நம்புறான். ஏன்னா இவன் பயப்படுறான், கப்பல் எதனா ஆயிடும், நம்ம வாழ்க்கைய முடிஞ்சிடும். சில நேரத்துல பாருங்க, ஹாஸ்பிட்டல் அது வரைக்கும் இல்லாத ஸ்டண்ட் விட்டு சுத்தின்னு இருப்பாரு. போயா கத்தராவது கத்திரிக்காவது அப்படி பேசுறதுக்கு அப்பல் மூக்கல வாயில எல்லாம் மைக், இது என்ன பைக் இல்ல, சாரி என்ன சொல்றதுங்க, பைப்பை மாட்டிட்டு படுக்க வச்சிருக்கும் போது போயிட்டு ஏசுன்னு சொல்றான், ஆமையா தொட்டு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா என்ன வேணும் அவருக்கு சொல்லுங்களேன். அது வரைக்கும் வேலையை பார்த்துன்னு போ, என் வீட்டு பக்கம்லாம் வராத. நிறைய பேரை பார்த்துட்டேன், நிறைய பேரை பார்த்து. இது எப்படி தெரியுமா? ஆன்டிசிபேட்டட் எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்க்கிற ஒரு முடிவு. என்ன வேணும்? சுகம் வேணும். என்ன வேணும்? கடல்ல இருந்து தப்பிச்சா போதும். கொண்டாட்டி பிள்ளைய அங்க விட்டுட்டு வந்துட்டேன், ஒரு பிசினஸ் எதிர்பார்த்து போயின்னுக்கிறேன், இப்பதான் நம்பி ஒரு புது வீட்டு குடியேறேன், அதனால பொருள் எல்லாம் எடுத்துன்னு போறேன். எல்லா மனுஷன் 276 பேர் டிராவல் பண்றான்னு சரித்திரம் சொல்லுகிறது. வெவ்வேறு பட்டவர்கள், பிள்ளைகளை விட்டுட்டு வந்தவன், கல்யாணம் ஆக போறவன், இப்படி பலர் போயிருக்கலாம். எல்லாருக்கும் என்ன தெரியுமா? கரை சேர்ந்தா. அப்போ பவுலுடைய வார்த்தையை எடுத்துக்கிட்டாங்க. என்ன எடுத்துக்கிட்டாங்க? ஐயா நீங்க சொல்ற அந்த எதிர்பார்ப்பை நாங்க என்ன பண்றோம்? பெற்றுக்கொள்ளுகிறோம். யார் என் கூட இருக்கிறீங்க? இன்னைக்கு 2வது சிச்சுவேஷன் நீங்க வந்திருக்கலாம், அதுக்கும் கர்த்தர் பதில் தருவார், உன்னை முன்னோக்கி போக செய்வார். சொல்லுங்க, என்ன பண்றாருங்க? எதிர்பார்த்திருக்கிற முடிவு. சொல்லுங்க, எதிர்பார்த்திருக்கிற, ஆமா எதிர்பார்த்திருக்கிற முடிவு. அதான் ஆன்டிசிபேஷன், இங்கிலீஷ்ல ஆன்டிசிபேட்டட் எக்ஸ்பெக்டேஷன். the lord will do that and you will advance. கர்த்தர் அதை செய்வார், நீங்க முன்னோக்கி போவீங்க. எதை போய் நம்புறீங்க? அதை ஒரு ஆபத்துல இருக்கிறையா, எனக்கு மத்ததெல்லாம் புரியல, எனக்கு இதுல இருந்து தப்பிச்சா போதும், 13ஆம் தேதி நான் இந்த கடனை கொடுத்தாகணும், 21ஆம் தேதி இந்த கடனை அடைச்சு ஆகணும், எனக்கு நீங்க பேசுறதெல்லாம் காது கேட்கல, இதுல இருந்து கர்த்தர் தப்பிப்பாரா? தப்பிப்பார். நான் சொல்லல, இந்த கடன் உன்னை ஒன்னும் பண்ணாது, கர்த்தர் உன்னை காப்பாத்துவார். அதுதான் பேசுறாரு. அந்த வார்த்தையெல்லாம் நம்பிட்டாங்க. இப்ப சொல்றாரு, அவங்க கொஞ்சம் பயந்துருந்தாங்க, எப்பா எல்லாம் சாப்பிடுங்கப்பா, நம்ம கிட்ட இருக்கிற ரொட்டி கிட்டி எல்லாம் மீதில சாப்பிட்டு நம்ம போய் சேர்ந்துருவோம்ப்பா. நம்ம அக்கறை போயிட்டு என்ன பண்ணுவோம்? சேர்ந்துருவோம். நேரம் இல்லாதனால இந்த சரித்திரத்தை இதோடு கூட என்ன சொல்றேன், அது கடைசி வசனம் அழகா சொல்லுது, எல்லாரும் தப்பி என்ன பண்ணாங்களா? கரை சேர்ந்தார்கள். இந்த மாதத்துல இங்க இருக்கிற எல்லாரும் இந்த மாசத்தை அழகா கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. மற்றவங்களாம் நம்பல போது, சொல்லாதவங்க எப்படின்னு தெரியல, எனக்கு சொன்னவங்கள கர்த்தர் கடக்க செய்திருவார். பத்தியா, இது மாதிரி அப்பப்போ ஒரு சைக்கலாஜிக்கல் பிட்டை ஒன்று போடணும். இந்த பேட்டு, மீன் பிடிக்கிறதுக்கு இந்த பேட்டை போடுவாங்க, இந்த தூண்டில் லைட்டா போட்டு, இது பாருங்க ஊழியக்காரங்களை எவ்வளவு அசிங்கமாக்குறீங்க, எல்லாத்துக்கும் ஆமேன்னு சொல்லுங்க, நல்லதுக்கெல்லாம் ஆமேன்னு சொல்லுங்க, அப்பதான் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. இல்லையா கவனிக்கலையா? ஏன் கவனிக்காம உட்கார்ந்துருக்கிற? கவனி, கர்த்தர் பேசுறது கவனி, அப்பதான் உன் காரியம் நடக்கும். கர்த்தர் சொல்றாரு, எதிர்பார்த்திருக்கிறியா? உன் எதிர்பார்ப்பை நடத்திடுவேன். எதிர்பார்த்திருக்கிற, சொல்லுங்க. எத்தனை பேருக்கு எதிர்பார்க்கிற ஒரு முடிவு இருக்குது? ஆவரேஜ் எக்ஸ்பெக்டேஷன். சாப்பாடு காட்சி, இந்த மாசம் ஐயா இத்தனை மாசம் கடன் வாங்கினேன், இந்த மாசம் கடன்லாம் போயிடும், கடன்லாம் முன்ன நடத்துவார். ஆவரேஜ். அது என்னதுங்க? சராசரி. சும்மா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான்னு நினைக்காதீங்க. ஆமாங்க, கர்த்தருக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. உங்களுக்கு இருக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்றாரு, அன்னைக்கு அந்த பிச்சை எடுத்து இந்த மனுஷன் இடத்துல அவர் சொல்றாரு, காயன்லாம் இல்லப்பா, வெள்ளியும் பொண்ணு இல்லை, நீ நடக்க வச்சிடறேன்ட்டாரு. ஹல்லேலூயா. உன் வாழ்நாட்கள் எல்லாம் நீ நல்லா இருக்கிறதுக்கு கர்த்தர் பெரிய அமௌண்ட் கூட உன் பேங்க்ல அனுப்பிச்சிட்டு நீ அதுல நல்லா சாப்பிடும் கூட கர்த்தர் அனுப்ப வல்லவராக இருக்கிறார். நம்புறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. இல்ல சிலர்லாம் கர்த்தர் அப்படி என்ன பண்ணுவாரு, ஒரு நல்ல சேலஞ்சில் வச்சிருப்பார், அழகா அவர்களை நடத்துவார். ஹல்லேலூயா. 2வது ஆபத்தை குறித்து பேசுகிறேன். ஒரு சூழ்நிலையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க, ஒரு ஆபத்துல இருக்கிறீங்க, ஒரு அவசியத்துல இருக்கிறீங்க, அதுல இருந்து தப்புவிக்கணும், கர்த்தர் தப்புவிக்க செய்வார். அந்த எதிர்பார்ப்பையும் கர்த்தர் சந்திப்பார். அதையே சந்திக்காம இருக்க மாட்டார், அதையே சந்திப்பார். எதிர்பார்த்திருக்கிற முடிவு. ஆனா அது என் பிரசங்கம் இல்ல. இப்பதான் பிரசங்கத்தை, ஆமா 10-20 தான் பிரசங்கத்தையே துவங்குறேன், பரவாயில்ல இருக்கட்டும், அடுத்த 15 நிமிஷத்துல பேசிடுறேன். அது இல்ல என்னுடையது. ஐ எம் ஸ்பீக்கிங் அபவுட் தி ஆர்டன்ட் எக்ஸ்பெக்டேஷன். தீவிரமான ஒரு எதிர்பார்ப்பு. எது தெரியுமா? இதெல்லாம் தாண்டி, சொல்லுங்க,
எதை தாண்டி? தற்காலிகம், தற்சமயம், இதெல்லாம் தாண்டி என் வாழ்க்கைக்குரிய ஒரு எதிர்பார்ப்பு. எத்தனை பேருக்கு அது கேட்கறதுக்கு ஆயத்தமா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்ககிட்ட இன்னைக்கு பேசிடுவார். அல்லேலூயா. இது என்ன தெரியுமா தெரியும்? இதெல்லாம் தற்காலிகத்தை தான் செய்யும். நான் அதெல்லாம் கேட்டு கேட்டு பார்த்துட்டேன். கரெக்டா போன மாசம் கூட போன வாரம் கூட சொன்னல, நம்ப மாட்டீங்க, 10 பைசாலாம் இல்லாமல்ல, காசு இருந்துச்சு. ஆனா அந்தந்த தேவைகளுக்குரிய சில நேரத்தில் காசு இருக்க மாட்டேங்குது. ஆனா போன திங்கள் ராத்திரி நினைக்கிறேன், அந்த ஐயா அவங்களுடைய அடக்கத்தெல்லாம் முடிச்சுட்டு நான் அடுத்த நாள் கிளம்பணும்னு உட்காந்து இருக்கும்போது எனக்குள்ள என்னுடைய தேவை இருக்குது, ஒரு தேவை இருந்துச்சு. அந்த தேவைக்காக நான் யோசிச்சு எப்படி ஆண்டது தெரியல, ஆண்டவரே மாசம் முடிய போது கடைசி வாரத்துக்குள்ள வர்றமே அப்படின்னா கர்த்தர் அதை ராத்திரியில கூட சந்திச்சிடுறாரு. அவரால் செய்ய முடியாதுன்னு எதுவும் இல்ல, கர்த்தர் ராத்திரில கூட சந்திக்கிறார் தேவை. அதெல்லாம் அவருக்கு தெரியும் எந்த டைம்ல. அதான் அதனதன காலத்துல நேர்த்தியாய் செய்கிற தேவன். ரைட்டா? அதன் காலத்துல வெறும் அப்பப்போ 10 பைசா 5 பைசா வாங்கினோம்னா அப்படி வாங்கினேருங்க, அது அப்பப்போ கொடுத்துனே இருப்பாரு. அதையும் தாண்டி நிரந்தரமா நான் ஆண்டுக்குள்ள என்ன பண்ணோம் இருக்கணும்னு விரும்புறவங்களுக்கு கர்த்தர் காரியங்களை செய்கிறதா இருக்கு. நான் வேறொரு மனுஷனை தான் இந்த காலில் உங்களோடு கூட ஆரம்பிக்க கர்த்தர் சொல்றாரு. வேறொரு மனுஷனை குறித்து உங்களோடு கூட பேசுறேன். பாருங்க, இதுக்கு இவருடைய முன்னோடி, இவருடைய என்ன சொல்றதுங்க, இந்த உலகத்தின் படி சொன்னீங்கன்னா ஒரு குரு இல்லையா? இவருடைய குரு ஒரு பயங்கரமான ஒரு எப்படி சொல்றது, ஒரு கர்த்தருக்காய் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட மனுஷன். அவர் மழை பெய்யணும்னு சொன்னா மழை பெய்யும். பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் உட்கார்ந்து நல்லா பயங்கர பெரிய கூட்டம் நின்று சவால் விடுறானுங்க. ஒரு பெரிய கான்ஃபரன்ஸே நடக்குது. அதன் மத்தியில் பேசுறாரு, கர்த்தரே தேவன், அவர் தான் ஆளுகை செய்யறாரு. இவருடைய வார்த்தையின்படி காரியங்கள் நடக்கிறது. யாரை பத்தி பேசுறது தெரியும்? எலியா குறித்து நீங்க கேட்டிருக்கிறீங்க. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு ஸ்விஃப்ட் வருது. இந்த ஸ்விஃப்ட் என்னதுன்னா நல்லா உயர்வுல போயிட்டு அப்படி இறங்குறாரு கீழே. என்ன எப்படி இறங்குறாருன்னா, ஒரு காலகட்டத்தில் ஒரு அம்மா பயங்கரமா சவால் விடுறாங்க. டேய், நீ இதெல்லாம் பண்ணிட்டியா, உன்னை முடிச்சிடறான்டான்ட்டு இவர் ஓடி போயிட்டு ஒரு மரத்துக்கு உட்காந்துட்டார். இதை ஏற்கனவே நான் பிரசங்கித்து இருக்கிறேன், 2 மாசத்துக்கு முன்னாடி உங்க இடத்துல பேசியிருக்கிறேன். ஒரு சூரிய செடி கீழே உட்கார்ந்துக்கிட்டு அழுகுறாரு. அப்பையா என் வாழ்க்கையை போதும் முடிச்சுக்கிறேன். கர்த்தர் சொல்ல, இல்லப்பா உன் வாழ்க்கையில பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன். உன்னை விட ஒருத்தன் பெரிய எதிர்பார்ப்போடு கூட காத்து கொண்டிருக்கிறான். அவனை நீ அபிஷேகம் பண்ண வேண்டும். அதனால உன் வாழ்க்கையை நான் முடிக்கிறதுக்கு திட்டம்லாம் வைக்கல. எழுந்துரு, சாப்பிட்டு ஓடு. ஓரேபுக்கு போறாரு. தமஸ்குல போயிட்டு தன்னை புதுப்பித்துக் கொண்டு ராஜாக்களை அபிஷேகம் பண்றாரு. அபிஷேகம் பண்ணிட்டு இப்போ ஒரு மனுஷன் காத்து கிடக்கிறான். அந்த மனுஷனுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது பாருங்க. அங்க இருந்து ஆரம்பிக்கிறேன் பாருங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் அந்த 19ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். எல்லாம் முடிச்சிட்டு இப்ப போறோம். அப்படியே எங்க விட்டு ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டாரு. இப்ப பாகாலுக்கு முடங்காத அநேக ஒரு என்னதுங்க ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்கள எல்லாம் பாத்துறாரு. 7000 பேர் என்ன பண்றாரு, பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு இப்ப கிளம்புறாரு. அப்படியே அவனை வீடு விட்டு புறப்பட்டு 18 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். இவன் யாரு? சரி, இன்னைக்கு இருக்கிற உலகத்தினுடைய அப்படியே வாசிக்கூட அப்படி நிறுத்திட்டு என்ன பார்க்கணும். நீங்க எல்லாம் அப்படியே ஃபுல்லா வாசிந்தீங்கன்னா அப்படியே வாசி, உங்களுக்கு தான் புரியும். எனக்கு என்ன சொல்றாது உங்களுக்கு புரியாது. அதனால கவனிங்க. இவருடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் என்றால், என்னுடைய கற்பனை இல்லை, நான் யோசிக்கிறேன், அதை ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். 12 ஏர் மாடுகள் பூட்டி வைத்துக் கொண்டிருந்தான். இன்னைக்கு இருக்கிறத போல BMW, பென்ஸ் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து உடைய மனுஷனாய் அன்றைக்கு அவன் கையில ஒரு பிசினஸ் இருக்குது. அவனை நம்பி சில வேலையாட்கள் இருக்கிறாங்க. 12 இவனே எல்லாத்தையும் ஓட்ட மாட்டான். இவன் 12வது தான். அப்ப 11 ஏர் மாடுகளை ஓட்டுகிற அளவுக்கு ஒரு பெரிய என்ன பண்றாங்க, ஜாம்பவானாய் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற எலிசா. இந்த மாசத்துல உங்களுக்கு பிடிக்கலனால இந்த பேர் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். எலிசாவை போல கர்த்தர் இங்கே இருக்கிற அநேகரை எழுப்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். எலியாவை போல அல்ல, எலியாவை விட எலிசா பயங்கரமாய் செயல்பட்டான். அல்லேலூயா. ஆனா நல்லா நீங்க சாதாரணமா வாசிங்க. இந்த மனுஷனுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு பாருங்க. நீங்க அநேக நேரங்கள்ல செய்யற காரியத்தையே செஞ்சிருந்தீங்கன்னா ஒரு விரக்தி வந்துடும். எனக்கு கூட ஒரு நாள் இந்த செவ்வாய்க்கிழமை ராத்திரி கூட்டத்தெல்லாம் முடிச்சேன். பிரம்மாண்டமாய் அநேகர் ஜெபித்துக் கொண்டாங்க. கர்த்தர் என்கிட்ட தான் பேசினார்னாங்க. ரொம்ப சூப்பர். முடிச்சுட்டு என்ன ஜெபத்துக்காக போகும்போது யோசனை, என்ன ஆண்டவரே இவ்வளவுதானா வளர்ச்சி, இவ்வளவுதானா? அடிக்கடி இந்த ஒரு ஸ்விஃப்ட் வரும், ஒரு கேள்வி. நான் அதை உட்கார்ந்து யோசிச்சு கொண்டிருக்கும் பொழுதுதான் கர்த்தர் இந்த வார்த்தையை ரொம்ப அன்னைக்கு ராத்திரி நான் போயிட்டு என்னுடைய ஜெபத்துக்காய் போயிருக்கும் போது கர்த்தர் ரொம்ப தெளிவா பேசுறாரு. நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உனக்கு தருவேன். ஆனா உன் எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது? அன்றே கொஞ்சம் ஆளுங்க வந்துட்டு அப்படியே சபையெல்லாம் ரொப்பிட்டு கொஞ்சம் ஏதோ அப்படி ஓடி நின்று, அது போதுமா? இல்ல, போதாது. சில விஷயங்களை மாத்த, இடத்த மாத்திரம் வாங்கணும், இன்னொரு 1.5 கோடி வேணும், அதை வண்டி கொடுத்துட்டா போதுமா? போதாது.
இதெல்லாம் தற்காலிகம். இதை விட ஏக்கர் கணக்கில் போய் ஆட்களை வைத்து ஆலயத்தை நடத்த வேண்டும் என்றால் என் எதிர்பார்ப்பு இதோடு கூட நிறுத்தி விட்டேன் என்றால் என் எதிர்பார்ப்பு இங்கே நின்றுடும். எதிர்பார்ப்பு தீவிரமாய் மாறினால்தான் கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை செய்ய முடியும். நான் நம்புறேன், எலிசா அன்றைக்கு ஏர் மாடுகளை உழுது கொண்டிருக்கும் பொழுது அவனுக்குள்ள ஒரு விரக்தி. சாப்பாடு இருக்குது, பிசினஸ் இருக்குது, காரியங்களா நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை செய்யவே முடியவில்லையே. எத்தனை பேருக்கு அப்படி இருக்குது? கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். இல்ல சாப்பாடு, நான் சொன்னேன், சாப்பாடு தருவாரு. சம்பள உயர்வு சம்பள உயர்வு தருவாரு. இல்ல ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கிறீங்க, அந்த சிக்கலை எடுத்து விடுவாரு. இதெல்லாம் தற்காலிகம். ஒரு சிக்கல் எடுத்தோம்னா அடுத்த சிக்கல் வரும். ஒரு சிக்கல் எடுத்து அப்படிதான் பாத்துக்கிறீங்களே. நான் புதுசா எதுவும் சொல்லியே. ஈச கட்டி முடிச்சினா அடுத்து இன்னொன்னு வருது. அப்புறம் கல்யாணம்ன்ற ஒரு பெரிய தேவை வருது. அதை முடிச்சுன்னா இன்னொன்னு வருது. இப்படி போயிட்டே தான் இருக்கும். தேவைகள் வந்து கொண்டே இருக்கும். இது தற்காலிகத்துக்கு ஓடினா தற்காலிகத்தையே போக்கஸ் பண்ணி அந்த எதிர்பார்க்கிற முடிவு வரும். யார் என் கூட இருக்கிறீங்க? ஒரு 2 பேருக்கு புரியுதா? ஒரு 3 பேர் 4 பேருக்கு புரியுதா? நிறைய பேருக்கு புரியுதுன்றீங்க. சோத்திரம். மற்றவங்கள கையை தூக்கல, பரவாயில்ல. புரியுது தான், ஆனால் தூக்க மாட்டீங்க. ஒரு தூக்க கூடாதுன்னு இருக்கிறீங்க, பரவாயில்ல, நல்லதுதான். அது கூட வச்சுங்க, கையை கீழே வச்சுங்க, நல்லா இருக்கும். கை நல்லா ஆரோக்கியமா இருக்கட்டும். நேரத்தில் கை கூட தூக்க முடியாதான் இருந்தா, ஆனால் கர்த்தர் என்ன நிக்க வச்சுக்கிறாரு. நேற்று மீதி ஏன் கேன்சல் பண்ணா 2.5 மணி நேரம் காஞ்சிபுரம் தாண்டி ஒரு இடத்துல பிரசங்க போஸ்டர்ல அடிச்சு ஒட்டி நானே போஸ்டர்ல அவரை காலில் அவரை போஸ்ட் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு ஹைதராபாத்ல வந்த பிறகு என்னால முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு பயங்கரமா இருந்து காலைல பிராக்டிஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போறேன். ரொம்ப அடிச்சு போட்ட மாதிரி, ரொம்ப கஷ்டம். அப்புறம் பாஸ்டர் போன் அடிக்கிறாரு. படுத்து எழுந்தா ஒரு 2.5-3 மணி நேரம் ஆகுன்றார் மேப்ல கணக்கு பிரகாரம் பார்த்தா. அப்படின்னு சொல்லிட்டு அது கூட ஓகே அக்செப்ட் பண்ணிட்டேன். அது சொன்னார், ஐயா 8 மணிக்கு 8:30 தான் 8:15 தான் உங்க கையிலேயே தருவோம், நீங்க ஒரு 10 மணிக்கு பேச. நான் வரலப்பா, 10 மணிக்கு பேசி முடிச்சுட்டு 10:30 கிளம்புனா வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு மணி 1 மணி ஆயிடும். அதுக்கப்புறம் நான் காலில் வர பேசுறேன். இன்னைக்கு சாயந்தரம் வரை எனக்கு இன்னொரு கூட்டம் இருக்குது, ஏசிய திருச்சபையில பேசுறேன். அதனால சொன்னேன், அப்படி யோசிங்க. அப்புறம் அவரே சொன்னாரு, ஐயா கஷ்டமா இருந்தா பரவாயில்ல அப்படின்னாரு. ஐயோ தேங்க்யூ. நீங்களே என்ன பண்ணிட்டீங்க? பேட்டை தூக்கி உள்ள போட்டீங்க, தூண்டியில் அப்படியே பிடிச்சிக்கிறவங்கள விட்டுருங்க. ஏன்னா நேற்றுக்கெல்லாம் என்னால ஸ்டெப் கூட படிக்கட்டில் ஏறி வரும்போது அவ்வளவு கஷ்டமா இருந்தா. ஆனா கர்த்தர் எனக்கு விடுதலை தந்திருக்கிறார். இந்த வார்த்தை உங்ககிட்ட பேசுறதுக்கு கர்த்தர் கையெல்லாம் அசைச்சு பேசுறதுக்கு நிக்க வச்சு இத்தனை மணி நேரம் நிக்க வைக்கிறாருன்னா கர்த்தர் எதையோ உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறார். தற்காலிகமா எதிர்பார்த்து சரி இந்த வாரம் நம்ம பேசுவோம், யாருன்னா பேச வச்சிடலாம், படுத்துடலாம்லாம் நினைக்கிற ஆளே நான் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற வார்த்தை இன்னைக்கு இறக்கி ஆகணும். இன்னைக்கு ஒரு எதிர்பார்ப்பை கத்த வச்சிருக்கிறாரு. இங்க இருந்து 10 பேர்கிட்ட பேசி முதல் ஆறாவது நிறைய பேர்கிட்ட பேசிட்டாரு, நிறைய பேர்கிட்ட பேசிட்டாருன்னு கர்த்தர் சொன்னாரு. 2வது ஆறாவதுல இருக்கிற 10 பேர் பேசி வாங்கிட்டு போயிட்டீங்கன்னாவே நீங்க எலிசாவை மாத்திடுவீங்க, எலிசாவா மாறிடுவீங்க. எப்படிப்பட்டவை காணுகிறார் என்றால் ஒரு மனுஷன் எதிர்பார்ப்போடு கூட காத்து இருக்கிறான். எப்படிப்பட்ட பாக்குறாரு? எதிர்பார்ப்பு. ஏன் சொல்றேன்னா அந்த வசனத்தை பாருங்களேன். அதே 19ஆம் வசனத்தை வாசிக்கிறான். கண்டான் அவன் இப்படி 12 ஏர் மாடுகளை ஓட்டி கொண்டிருக்கிறான். எலியா அவன் இருக்க இடப்பட்டம் போய் அவன் மேல என்ன பண்றான்? சால்வையை போட்டான். நல்லா கவனி 20ஆம் வசனம். அப்பொழுது அவன் என்ன பண்ணல? சால்வையை தூக்கி போட்டுட்டு யார் யார் நீலாம் கேட்கல, உடனே எப்படி பண்றான் பாருங்க. அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு, சொல்லுங்க, விட்டு ஓடி பின்தொடர்ந்தான். விட்டு ஓடி 3 வார்த்தையை பிடிச்சுங்க. விட்டு எதை விட்டுட்டான்? என்ன இருந்துச்சு? பென்ஸ் கார், BMW, ஜகுவார் எல்லாம் இருக்கிற ஒரு 12 ஐட்டங்களை வச்சிருந்த பெரிய செல்வ சீமான் சார். 10 வேலைக்காரங்க, 11 வேலைக்கார மாத்திர வீட்டுல முடிச்ச எல்லாம். சாப்பாத்தின் குமாரன். சாப்பாத் யார்? ரிச் மேன். Research says, Bible says that he was a rich man. செல்வ சீமானுடைய புள்ள செட்டில் ஆனா போதும். இன்னைக்கு ஓடிக்கொண்டு உலகம் தான் இன்றைக்கு இந்த உலகம். உங்களை தான் பார்த்து சொல்றேன். என் வேலை இருக்குது, என் பொண்டாட்டி, என் புள்ள, குறை சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. அதை பார்த்து இருக்காதுன்னா கர்த்தர் பேர்ல வச்சிருக்க தரிசனம் அப்படியே தாமதிச்சுனே இருக்கும். ஒரு காத்திருப்பு உனக்குள்ள இருக்கணும், வெயிட்டிங் உனக்குள்ள இருக்கணும். என்ன தெரியுமா? எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும். என்ன எக்ஸ்பெக்டேஷன் தெரியுமா? கர்த்தர் என்னை தொட்டு எழுப்ப வேண்டும். கர்த்தர் என்னை தொட்டு கர்த்தருக்காய் மகிமையாய் காரியங்களை செய்ய வேண்டும். அந்த எதிர்பார்ப்பு என்னைக்கு உங்ககிட்ட மாறுதோ அன்னைக்கு ஜெயமா காரியங்கள் மாறிடும் சார். அல்லேலூயா. இல்லைன்னா உட்கார்ந்து ஏதோ கேட்டோம். இன்னைக்கு ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சோடனே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் நிறைய பேர் பைபிளே கேட்கிறோம். மனசு ரொம்ப கஷ்டமா சொல்றேன். அப்படி இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். என்னடா இப்படி உங்களை கோமா ரொம்ப அன்பா சொல்றேன். இன்னைக்கு கேட்ட சத்தியத்தோடு கூட திரும்ப அடுத்த வாரம் கேட்டீங்கன்னா வெறும் எதிர்பார்ப்பு தான் சந்திக்கப்பட்டு.
கர்த்தர் அதோட பெரிய காரியத்தை உன்கிட்ட வச்சிருக்கிறார். வெறும் ஏர் மாடுகளை மாத்திரம் ஓட்டி கொண்டு இல்லை, ஒரு எதிர்பார்ப்போடு காத்து இருக்கிறான். ஆனால் தான் எந்த மறுப்பும் சொல்லலை, எதிர்ப்பும் சொல்லலை. என்ன நம்ம சொல்றான்? உடனே விட்டுட்டு ஓடுறான். விட்டுட்டே ஓடுறான். கடைசி வசனம் வாசிக்கிறோம், அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று. அவனுக்கு ஊழியம் செய்தான். 21 வசனம் கடைசி பகுதியை வாசிக்கிறேன். நிறைய சம்பவங்கள் உள்ள இருக்கிறதுனால எனக்கு டைம் ஓடுறதுனால முக்கியமாக ஒரு சில காரியங்களை சொல்லி அடுத்த வாரத்தில் தொடர்கிறேன். எதை விட்டுட்டான்? மாடை விட்டுட்டான். அப்பா அம்மா கிட்ட போனா. இப்ப எங்க தொடர்றான்? எழுந்து he arised, he advanced with aggressiveness and accomplished. அவன் விட்டு எழுந்து ஓடி தொடர்ந்து கொண்டிருக்கிறான். நீங்க அதான் அப்படிப்பட்டவங்க தான் கர்த்தருக்கு வேணும்ன்றார் கர்த்தர். அப்படிப்பட்டவங்க வேணும். ஏதோ அந்த பிச்சைக்கார மாதிரி உட்காந்து ஏதோ காரியம் கட்சினா தப்பா எடுத்துக்காதீங்க. அப்படிதான் இருக்குது இல்ல. நிறைய நேரத்தில் ஆராதனைக்கு வந்தா என்ன கிடைக்குமா, கர்த்தர் தருவாரா, இதை மாத்திரம் சந்திச்சுவாரா? வேணாம். அப்படிப்பட்ட சபையா இந்த சபை இருக்கக்கூடாது. ஒரு காத்திருப்பு இருக்கணும். எக்ஸ்பெக்டேஷன் எப்படி தெரியுமா? கர்த்தர் என்னை தொட்டு இன்னைக்கு எழுப்பணும், இன்னைக்கு எழுந்து இனிமேல் என்ன பண்ணும் என கர்த்தர் சொல்றாரு. அப்படிப்பட்ட காரியங்களை உனக்கு செய்வேன். அப்படி எதிர்பார்ப்போடு கூட நீ கர்த்தர் பேசாரு சொல்ற அந்த ஒரு 5 பேர் டக்குன்னு எழுந்துருங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். அந்த 5 பேர் மாத்திரம் எழுந்துருங்க. இயேசுவின் நாமத்திலே அந்த 5 பேர் பட்டு எழுந்துருங்க. 5 பேருக்கு மேல எழுந்திருக்கீங்க. கர்த்தாவே, இந்த எதிர்பார்ப்புகளை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றி கொடுப்பீராக இயேசுவின் நாமத்திலே. ஆண்டவரே, எலிசாவுக்குள்ள இருந்த ஒரு எதிர்பார்ப்பு, அப்படிப்பட்ட ஒரு தாக்கம், அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை, ஆண்டவரே எனக்கு கர்த்தர் செய்ய மாட்டீரா? எதிர்பார்ப்பு எனக்குள்ள வரட்டும். இதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். இயேசுவின் நாமத்துல பிதாவை உட்காருங்க. எல்லாரும் எதுக்கு எழுந்தீங்கன்னு தெரியாது. நிறைய இம்பல்சிவா எழுந்துப்பாங்க. அப்படி தப்பா எழுந்துக்காதீங்க. ஒரு உண்மையா ரொம்ப நாளா காத்து எத்தனை பேருக்கு அந்த விரக்தி இருக்க தெரியாது. ஆனா இன்னைக்கு நான் நிற்கும் பொழுது அதை கொஞ்சம் தீர்த்துக்கிட்டு தான் நிக்கிறேன். எனக்குள்ள அது இருக்கும். என்ன ஆண்டவரே, அப்படியே பிட் அண்ட் பீசஸா சின்னதா தான் காரியம் நடக்குது. ஆனா பெருசா பார்க்கணுமே ஆண்டவரே. யாருக்கு அது இருக்குது? பெருசா பார்க்கணும் ஆண்டவரே. பெருசான ஆலயம் ஸ்ட்ரக்சர் ஆள் இல்லைங்க. கர்த்தருடைய மகிமையை பெரிதாய் பார்க்க வேண்டும். அற்புதங்கள் திரளாய் நடக்கும். அதனால ஒரு பாட்டியை எழுதினேன் நானு. அற்புதங்கள் திரளாய் நடக்கணும், அதிசயங்கள் ஆசீர்வாதமாய் நடக்கணும். என் தேச எல்லையில் எல்லாம் பார்க்கணும் ஆண்டவரே. நீர் கர்த்தர் என்று ஜாதிகள் அறிக்கையிட வேண்டும். இதை நாங்கள் பார்க்கணும். அப்போ சில காலங்களை காட்டில் எங்க காலத்தில் அற்புதங்கள் நடக்க வேண்டும். நல்லா கையை தட்டினா கையை கஞ்சத்தனத்தோடு இல்லாம நல்ல விடுதலையோடு தட்டி உங்களுக்குள்ள உற்சாகத்தை உண்டாக்கி சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாய் இருக்கிறான். இப்படிப்பட்டவன் எழுந்து யாரை பின்தொடர்றான்? யார் மூலமாய் கர்த்தர் செயல்பட்டார் அந்த மனுஷனோடு கூட பின்தொடர துவங்கிட்டான். யார் என் கூட இருக்கிறீங்க? எதிர்பார்ப்போடு இருந்தீனா கர்த்தர் கரெக்டா உன்னை கனெக்ட் பண்ணி கரெக்டா நடத்துவாரு. அடுத்த அதிகாரங்களை வாசிங்கன்னா, அதெல்லாம் எனக்கு டைம் இல்லை, வீட்டில் வாசிக்கிறதுக்காக உங்களுக்கு சம்மரி கொடுத்துறேன். பெனதாது நாட்களை குறித்து கர்த்தர் சொல்றார். அந்த நாட்கள்ல எலியா என்ன பண்றாரு? கர்த்தருக்காய் செயல்பட்டு கொண்டிருக்கா. 21ஆம் அதிகாரத்துல வாசிங்கன்னா கர்த்தர் எதை எலியாவுக்கு சொல்றார், நீ பயப்படாது, எழுந்து போ, உனக்கு விரோதமா எழும்புறவங்களை நான் பார்த்துப்பேன்னு சொன்னாரு. அப்படியே எழுந்து புறப்பட்டான். யாரு? எசபேல் இவனுக்கு விரோதமாய் எழுந்தால் அவருடைய காலத்தை கர்த்தர் முடிக்கிறார். இதே என்ன பண்றாரு எலியா? கண் கூட பார்த்துட்டே வர்றாரு. எலிசா என்ன பண்றாரு? எலியாவுக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்து இவருடைய கான்பிடன்ஸ் மாத்திரம் இல்ல, இவருக்குள்ள இருக்கிற அந்த ஆப்பிடைட் இல்ல. இன்னைக்கு நிறைய பேர் பசி உண்டாக்குறதுக்கு ஒரு ஆப்பிடைட்டை உண்டாக்குறான். என்ன பண்றான்? ஓடி போயிட்டு தண்ணியை குடிக்கிறான், இல்லைன்னா சூப்பை குடிக்கிறான். அந்த மாதிரி கூட இருந்து ஊழியத்தில் நடக்கிற காரியத்தை பார்த்து சொல்றான், இவரை விட என்ன கர்த்தர் பெருசா பயன்படுத்தணும். யார் என் கூட இருக்கிறீங்க? ஒளிபரப்புல உட்கார்ந்து கொண்டு என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கல, இனி இப்படிதான் இருக்குமோ என்று உடனே சந்தேகத்தோடு இருப்பா என்றால் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, உன்னை பயன்படுத்துகிற காலம் வந்து இருக்கிறது. உன் காத்திருப்பு நாட்களுக்குள்ளே உன் எதிர்பார்ப்பு அதிகமாய் மாற அதை கர்த்தர் உனக்காய் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். ஐயா, அல்லேலூயா. காலைல கர்த்தர் சொல்றாரு. எப்படி தெரியுமா? இப்ப பார்க்கறான், இதை பார்க்கறான். கர்த்தர் சொன்னபடியே எசபேலை கர்த்தர் முடிக்கிறார். அதையும் பார்க்கறான். எல்லாம் வீட்டுல போய் வாசிங்க, நேரம் எல்லாத்தையும் வாசி பாருங்க. எசபேலை முடிக்கிறான். இதுக்கு வர ஆகாபுடைய அகாசியாவுடைய மகன் வர்றாரு. ஏன்னா ஆகாப தள்ளிட்டாரு. ஏன்னா ஆகாபு விரோதமா இருந்தால ஆகாபுடைய சந்ததியில தான் அப்படியே லைனா ராஜாக்கள் வந்திருக்கணும். ஆனா ஆகாபுடைய சந்ததியில ராஜா வரல. இப்ப அகாசியாவுடைய பிள்ளை ராஜாவை வர்றான். ஆஹா, கர்த்தர் சொன்னபடியே செய்யறவரா. எல்லா கான்பிடன்ஸை பில்ட் பண்ணவனே. இப்ப இந்த மனுஷனுடைய வாழ்க்கை முடிகிற காலகட்டங்கள் வருகிறது. எலியாவுடைய காலம் முடிகிறதுக்கு வந்துருச்சு.
முடிச்ச வந்த உடனே இப்ப இவருடைய எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அதிகமாயிடுச்சு இல்ல. ஒரு முடிவு வந்து இவர் என்ன சொல்றாரு, ஆமா ஆண்ட்ரேட்டா தான் சொல்லிட்டு இருக்காரு, தகப்பன் நாட்களுடைய காலங்களை விட நீ வருகிற காலங்கள் மகிமையா இருக்கு. அதனால்தான் எந்த தகப்பன்களை பார்த்தேன்னா போய் பிளெஸிங் வாங்கிக்கிறது. நான் ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு சிட்டியில் இருக்கிற சிட்டி ஃபாதர்ஸ் ஊழியங்களை வல்லமையை செய்தவர்கள் இடத்துல சொல்லுங்க. ஏன்னா நீங்க கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்களோட பயங்கரமா கர்த்தர் செய்யணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட காலகட்டங்களை கர்த்தர் இந்த சந்ததிகளுக்குள்ளே கொண்டு வர்றார் ஐயா. எதிர்பார்த்திருக்கிற முடிவு. சாப்பாடு வேணா சாப்பாடு வண்டி எதிர்பார்த்தா சாப்பாடு வண்டி தான் கிடைக்கும். 1ஆம் தேதி உங்களை பார்த்து சொல்றேன், பிசினஸ் வேணா பிசினஸ் வண்டி தான் கிடைக்கும். ஆனா கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று இருந்துச்சுன்னா அதை செய்வ. இது ஒண்ணுமே இல்லாம நடந்துட்டே இருக்கும். நீங்க எத்தனையோ பிசினஸ் மேன பார்த்துட்டேன். ஹைதராபாத் போயிருந்தேன், என்னை கொண்டு வந்து டிராப் பண்ணவர் அப்படிதான். இஸ் அ பைலட். 1668 பேரை இது வரைக்கும் ட்ரெயின் பண்ணி விமானத்துல பறக்க வச்சிருக்கிறார். அவர் தான் டிராப் பண்ணார். ஏன்னா டைம் ஆயிடுச்சு, எங்களுக்கு வர வேண்டிய அந்த டிரைவர் வரல. டாக்ஸி என்னுடைய ஊழியத்தை முடிச்சுட்டு வரும்போது அடிச்சுட்டு வரும்போது சொன்னாரு, ஐயா எல்லாத்த காட்டிலும் ஆண்டவருக்காக செய்யறதுன்றது ஒரு பயங்கரமான ஆசீர்வாதம் ஐயா. நீங்க எல்லாத்திலையும் கர்த்தர் பிளஸ் பண்ணி இருக்கிறாரு. கர்த்தருக்காக எழும்புகிறது என்றால் சாதாரணம் அல்ல, அது கர்த்தர் செய்யற பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது சொல்றாரு, அதை செய்ய துவங்கினேன். கர்த்தர் என் பிள்ளைங்க இன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் அது இது என்னென்னத்தையோ கர்த்தர் ஆரம்பிச்சு கொடுத்துட்டாரு. எதோ நடக்குது, ஒரு பக்கம் அது போயிட்டே இருக்குது. பிசினஸ்ங்க ஹைதராபாத்ல சுத்தி சுத்தி கர்த்தர் பிசினஸ்ங்களை தந்திருக்கிறாரு. எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறாரு. எனக்குன்னு எந்த குறையும் இல்லாம கர்த்தர் இன்னும் ரொம்ப சூப்பரா 7 வீடு வச்சிருக்கிறேன்றாரு. போங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை புடிச்சுக்கிட்டு கர்த்தர் தான் எக்ஸ்பெக்டேஷனா மாறிட்டினா பாருங்க, இவரு அந்த ஒரு லெவலுக்கு வந்துட்டார். இப்போ எலிசா எப்படி வந்துட்டாரு சொல்லுங்க? எந்த லெவலுக்கு வந்துட்டாரு தெரியுமா? கர்த்தர் எல்லாம் இருந்துச்சு, எல்லாத்தையும் உதறிட்டாரு. 12 எல்லாத்தையும் விட்டு வந்துட்டார். 12 சொத்து ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாம் அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு எழுந்து வந்து இப்ப எங்க வந்துட்டாரு? கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு வந்துட்டாரு. அல்லேலூயா. உங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்கலாம் நான் சொல்லி பிரசங்க இல்ல. கர்த்தருடைய ராஜ்யம் முதலாவதாய் உன் வாழ்க்கையில மாறும் என்றால் அந்த ஏக்கம், அந்த எதிர்பார்ப்பு, அந்த ஆர்டன்ட், அந்த தீவிரம் எனக்குள்ள பெருக தொடங்கிச்சுன்னா ஐயா இந்த சாப்பாடு, இந்த சுண்டல் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கரெக்டா கட்சியா இருக்கும். அல்லேலூயா. பாருங்க எதிர்பார்ப்பு எப்படி மாறிடுச்சு. நான் ஒரு 3-4 காரியங்களை மாத்திரம் சொல்லிடுறேன், நேரம் ஓடிடுச்சு. ஆனாலும் நான் இதை ஒளிபரப்புல இருக்கிறவங்களுக்கோ இங்க இருக்கிற ஒரு சிலருக்கு பிரயோஜனமா இருக்கும்படிக்கு சொல்லி முடிச்சிடுறேன். அடுத்த வாரத்தில் அதனுடைய விளக்கங்களை தருகிறேன். 2வது அதிகாரத்துடைய முதல் வசனத்துல எலியாவுடைய நாட்கள் முடிகிறது வருது. இப்ப இவருடைய எதிர்பார்ப்பு கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேல ஆமேன் இவரை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அதை தான் நீங்க இந்த சம்பளங்கள்ல நீங்க பார்த்து இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட அதுதான் உங்களை 3-4 அதிகாரங்களை ஓட்டி காண்பித்தேன். எலியா சொல்றாரு, எனக்கு டைம் வந்துருச்சுப்பா, நான் பரலோகத்துக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எங்க இருந்து புறப்படுறாங்கன்னா கில்கால்ல இருந்து புறப்படுறாங்க. நான் சொல்ற இந்த முக்கியமான விஷயங்களை மாத்திரம் நோட் பண்ணீங்க. கில்கால் என்றால் புரட்டப்பட்ட இடம். கில்கால் என்றால் ரோல்ட் அவே. ஆமென். பழையவைகள் எல்லாம் மறக்கப்பட்ட இடம், புதிய துவக்கம். எங்க இருந்து போறாங்க? இப்போ ஒரு புதிய துவக்கத்துல என்ன பண்றாங்க? எங்க போறாங்க? அங்க இருந்து புறப்படுறாங்க. புறப்பட்ட உடனே எலியா என்ன சொல்றாரு? எலிசாவை பார்த்து சொல்றாரு. 2வது அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கிறோம். எலியா எலிசாவை நோக்கி, நீ என்ன பண்ணுப்பா? எல்லாம் தான் மாறிடுச்சாப்பா. என்ன மாறிடுச்சு? உன் பழசெல்லாம் மாறிடுச்சு, இப்போ புதுசா காரியம் மாறிடுச்சு, இங்கேயே இருன்றாரு. அதெல்லாம் கவனிக்கணும். இடத்தை பத்தி பேசுற மாத்திரம் இடத்துக்குரிய ஒரு வெளிப்பாடுகளை பேசிக் கொண்டிருக்கிறேன். பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் பெற்றுக்கொள்ளுங்க. நிறைய நேரத்துல சிலலாம் மாறிடுச்சு, ரட்சிப்பு வந்துச்சு. ரட்சிப்பு போதும், ரட்சிப்பு போதாது. ரட்சிப்பு மாத்திரம் போதாது. ரட்சிப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, ரட்சிப்பு வாங்கிக்கிட்டேன். ரட்சிப்பு இருந்தால் மாத்திரம் போதாது, ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கில்கால்ல இருக்க அவர் விரும்பல. சொல்றாரு, ஆண்டா கர்த்தர் என்ன பண்றாரு? என்ன சொல்றாரு? நான் பெத்தேல் மட்டும் போயிட்டு வரேன். பெத்தேல் என்றால் என்ன? தேவனுடைய வீடு. தேவனை போய் ஆராதிக்கணும். கர்த்தரிடத்திலே புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். தட் இஸ் பெத்தேல். அப்ப இவர் சொல்றாரு, நான் பெத்தேலுக்கு போறேன். இவர் சொல்றாரு, நான்லாம் உங்களை சும்மாலாம் விட முடியாது, பெத்தேலுக்கு நான் வருவேன். அல்லேலூயா. எதை பேசிக் கொண்டிருக்கிறேன்? தீவிரத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். எக்ஸ்பெக்டேஷன். We stop our expectation at one level. Let's not stop our expectation at one level. The people that want to rise up for God, எல்லாத்தையும் பேசிட்டு இல்லை. கர்த்தருக்காக எழுந்திருக்கணும் அப்படின்ற தீவிரம் இருக்கிறவங்க கிட்ட ரட்சிப்பு மாத்திரம் போதும்,
எதனால வீடு இருக்குது, 4 விஷயம் இருக்குது, சம்பளம் வருது, காணிக்க போட்டுறேன், தசமா கொடுத்துறேன், எதனால முடிஞ்சு செஞ்சிடறேன், 4 ஜெபம் பண்ணிக்கிறேன், நைட்டு குடும்ப ஜெபம். அது கில்கால். என்னதுங்க அது? கில்கால். ஆண்டவர் சொல்றாரு, கில்கால் போதாதுப்பா, அங்கிருந்து புறப்பட்டு எங்க வா, பெத்தேலுக்கு வா. பெத்தேல்ல உன்னை நான் புதுப்பிப்பேன். பெத்தேல் என்ன பண்ணுவேன்? உன்னை புதுப்பிப்பேன், உன்னோடு கூட இடைப்படுவேன். பெத்தேல்ல தான் அவனுக்கு என்கவுண்டர். யாருக்கு? யாக்கோபுக்கு என்கவுண்டர். பெத்தேல் தான் வாக்குத்தத்தத்துடைய என்கவுண்டர். பெத்தேலுக்கு வா. எலியா சொல்றாரு, நாங்க போயிட்டு நான் அப்படி போறேன். இவரு சொல்றாரு, எலியா இந்த கதைலாம் என்கிட்ட வேணாம், நானும் வருவேன், நான் சும்மாலாம் விட மாட்டேன், எனக்கு அது வேணும். எத்தனை பேர் என்னோட கவனிக்கிறீங்க? நேரம் ஆனாலும் பரவாயில்ல, கேட்டுங்க. என்னது? எனக்கு பெத்தேல் வேணும். எத்தனை பேருக்கு வேணும்? கில்கால் போதா கில்காலோட நின்றோம், ரட்சிப்பினோட நின்றோம். பெத்தேல் வேணும்னா தான் அங்க போய் தான் கர்த்தருடைய புதுப்பிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேருக்கு அதுல ஆர்வம் இருக்குது இந்த மாசத்துல? ஓ, your expectation, எதிர்பார்த்திருக்கிற முடிவு. பெத்தேலுக்கு போறாரு. போன உடனே பின்னாடி ஒரு ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது. இதுக்கெல்லாம் புத்தி தெரிஞ்ச ஃபோர்ஸ், இதுக்கெல்லாம் ஏற்கனவே முதிர்ந்த உத்திர்காசிகள் சொல்லுது, யோ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ அவரை நம்பி போறிய, அவர் வாழ்க்கை முடிய போது, கர்த்தர் அவரை எடுத்துக்கொள்ள போறாரு. அடுத்த வசனத்துல வாசிக்கிறீங்க. அதுக்கு அழகா சூப்பரா ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு. கவனிங்க என்ன சொல்றாரு. அதற்கு அவன், எனக்கு தெரியும். அடிக்கடி பல ஃபோர்ஸ் நம்முடைய முன்னேற்றத்துல, நம்முடைய தீவிரத்தை தடுக்கிறதுக்கு நிறைய ஃபோர்ஸ் நம்மகிட்ட பேசிட்டே இருக்கும். நிறைய காரியங்கள் நம்மகிட்ட பேசும்பொழுது அதுகிட்ட என்ன நம்ம சொல்லணும், நீ சும்மா இரு, கர்த்தர் என்னிடத்துல வச்சிருக்கிற திட்டத்தை நான் பெற்றுக்கொள்ற வரையில விட மாட்டேன், நான் ஓடிட்டே இருப்பேன் தான் சொல்லணும். யாருக்கு தான் புரியுது அவங்க மாத்திரம் ஒரு ஆமேன் சொல்லுங்க, இல்ல பெற்றுக்கொள்றவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, ரொம்ப ஓடுறீங்க போகுது, நான் அதை ஏத்துக்கவே மாட்டேன். அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு, கர்த்தர் எனக்கு பலன் தந்து இருக்கிறார், தர வரைக்கும் நான் ஓடின்னு தான் இருப்பேன். முடிச்சுட்டு செவ்வாய்க்கிழமை காலைல திருப்பி இன்னொரு இடத்துக்கு போறோம், கான்ஃபரன்ஸ் பேச டிரைவ் தான் பண்ணோம். நீங்க என்ன சொல்லுவீங்க, ஐயோ பரிதாபம், அதெல்லாம் பேசாதீங்க, ஜெபம் பண்ணுங்க, எங்க ஊழியக்காரருக்கு பலன் தரேன், அது போதும், எனக்கு அந்த ஸ்ட்ரென்த் கொடுங்க, அது போதும். கர்த்தர் என்ன கொண்டு என்ன செய்யறோமோ அதை செஞ்சுட்டே இருப்பாரு. என் வார்த்தை அதனால தான். அது நம்ம எப்படி தெரியுமா, அந்த சும்மா இருங்கன்ற வார்த்தை எப்படி தெரியுமா சொல்லுவேன், வாயை மூடினு இருங்க அப்படின்னா என்ன பண்ணோம் சொல்றான் திரும்பி. இல்ல நம்ம வீட்டில் நம்ம புள்ள பேசும்போது, நான் போன ஆராதனை கூட அந்த உதாரணம் தான் சொன்னேன். இல்ல நம்ம புள்ள எதனா ஒன்று கேட்கும் போது நம்ம, நீங்கள் சும்மா இருங்கள் அப்படி சொல்றீங்களா, என்னன்றீங்க உடனே, வாய மூடு, வாய முடியாங்கிட்ட பேசாது. அது மாதிரி தான் எதிர்ப்பு வரும்பொழுது, பிசாசு சில காரியங்களை மற்றவங்க மூலமா செய்யும் பொழுதோ, பிசாசு பேசும்போது எப்படி தெரியுமா சொன்னோம், நீ சும்மா இரு, வாய மூடு. கர்த்தருக்காய் நான் தீவிரமாய் ஓடுறதுக்கு நான் முற்படுறேன், என்னை எதுவும் நிறுத்த முடியாது. அல்லேலூயா. யாரையும் கூட இருக்கிறீங்க? யாரையும் கூட இருக்கிறீங்க? இந்த பிரசங்கம் வரைக்கும் போதுன்னா வெளில போய் உட்காந்துங்க, மீதியை பேசி முடிச்சுட்டு திரும்ப கூப்பிடுறோம், உள்ள வாங்க. இன்னும் 5 நிமிஷம் ஒன்று பேச வேண்டியது இருக்குது. இன்னும் 2-3 இடங்களை காமிக்கிறேன். பாருங்க எங்க போனாரு. இப்ப அடுத்தது பெத்தேல இருந்து புறப்பட்டு இப்ப சொல்றாரு 4ஆம் வசனத்தை பாருங்க. பின்பு எலியா என்ன சொல்றாருப்பா, இவன் விடமாட்டான் பாவன் அப்படி என்ன பண்றாரு சொல்றாரு. பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவை நோக்கி, சார் நீனே என்ன பண்ணுப்பா, சரி நீ தான் கேட்ட, புதுப்பிப்பு வேணும், புதுப்பிப்பு கிடைச்சிச்சு, என்ன பண்ணிப்போ பெத்தேலே இரு அப்படின்றாரு. அவரு என்ன சொல்ற, என்ன சொன்ன, எங்க போயிட்டு வரேன், எரிகோ மட்டும் போயிட்டு வரேன். எரிகோ என்ன தெரியுமா, கர்த்தர் தருகிற வாக்குத்தத்தத்தினுடைய வாசல். எரிகோ என்னதுங்க, எந்த வாக்குத்தத்தை கர்த்தர் நிச்சயப்படுத்தி இருக்கிறாரோ அதனுடைய வாசல், அதை உடைச்சிட்டு உள்ள போறதா எரிகோ. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எதை கடந்தாங்க, எரிகோவை, எரிகோவுடைய மதில்களை கடந்தார்கள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? புரியுற 5 பேர் இருந்து நான் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்ப இவரு என்ன சொல்றாரு, எலிசா சொல்ற, இல்ல இல்ல இல்ல, புதுப்பிப்பு மாத்திரம் போதாது, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுகிறது தடையை நான் மீறி ஆகணும். அல்லேலூயா. பாருங்க, இந்த தீவிரம் தான் வரும் நாட்கள் உங்களுக்கு காண்பிக்கிறேன். எலிசா எப்படி எலியாவோட பயங்கரமா ஃபங்க்ஷன் பண்ணாருன்ட்டு, அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் வரும் காலங்களில் எழுப்ப போறார். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களாக கர்த்தர் இந்த சபையில எழுப்ப வேண்டும் என்று ஜெபம், அதை தான் கர்த்தர் இந்த இடத்துல நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா. எரிகோ என்றால் என்ன தெரியுங்களா, வாக்குத்தத்தத்தின் வாசல். இந்த வாசலை கடக்கணும். ஏன்னா கர்த்தர் என் பேர்ல ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. கர்த்தர் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை எனக்கு வச்சிருக்காரு. நான் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? புதுப்பிச்சா மாத்திரம் போதாது, நான் இந்த மதிலை தாண்ட வேண்டும். அல்லேலூயா. மதிலை தாண்டிட்டான்.
அப்போ என்ன பண்ணுது, பின்னாடி இந்த ஆட்கள் சொல்றாங்க, உனக்கு தெரியுமா இதோடு கூட காரியங்கள் முடிய போகுது. அவங்க கிட்ட திரும்பி சொல்றாங்க, எனக்கு தெரியும், நீ சும்மா இரு, இன்னும் கூட நான் சாதிக்க வேண்டியது இருக்குது. அல்லேலூயா. நாலாவது ஒரு காரியத்தை வாசிக்கிறோம், 6ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். பின்பு எலிசா எலியாவை நோக்கி என்ன பண்றான், எலிசாவே நீ என்ன பண்ணுப்பா, போதும், வாக்குத்தத்தத்தினுடைய வாசலை எரிகோவை நீ கடந்து விட்டாய், இது போதாதான்னு நான் எங்க போயிட்டு வந்துடுறேன், யோர்தானை. எனக்கு கர்த்தர் யோர்தானுக்கு போக சொல்றாரு. இவர் சொல்றாரு, இல்ல போதாது, நான் அங்கேயும் வரணும். அல்லேலூயா. யோர்தான் என்ன தெரியுமா, தடையை மீறி பிளந்து அதுக்குள்ள நான் பிரவேசிக்கணும், அவ்வளவுதான். அல்லேலூயா. தடையை மீறி நான் பண்ண பிரவேசிக்கணும். அல்லேலூயா. எதை பேசிக் கொண்டிருக்கிறேன், தீவிரம். எதை பேசுறேன், தீவிரம். காலைல கர்த்தருக்குள்ள என்னுடைய தீவிரம், எதிர்பார்க்கிற முடிவு கர்த்தர் செய்வார், எனக்கு அதுக்காக ஒரு தீவிரம் இருக்குதுன்னா கர்த்தருடைய வல்லமையாய் பயன்படுத்துகிற ஒரு ஆரம்பம் இந்த மாசத்தை துவங்க. அல்லேலூயா. நான் சொல்ல அதுதான் 3 சூழ்நிலையை காமிச்சு, தற்காலிகம், ஒரு நெருக்கடி, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அல்லேலூயா. தற்காலிகம் சந்திக்கப்படும், கவலைப்படாதீங்க. ஐயோ இதுக்கு தான் எதிர்பார்த்து நீங்க வந்தேன்னா நீங்க ஏதோ வாழ்க்கையினுடைய பெரிய லெசன்லாம் எடுத்துங்கிறீங்களே, எனக்கு இன்னைக்கு காரியம் நடக்கும், கவலைப்படாதீங்க. அதை கர்த்தர் உனக்கு சந்திச்சு இந்த மாசத்துல உன்னை நல்லா ஆக்கிடுவாரு. அல்லேலூயா. இல்ல நெருக்கமான நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையோடு கடந்து வர்றியா, கர்த்தர் அதையே சந்திப்பார், கவலைப்படாத, தப்பிச்சு கரையை சேர்ந்துருவேன். அல்லேலூயா. நான் அதை தாண்டி இன்னொன்னு இருக்குது, என்ன தெரியுமா, உன்னை வச்சு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் ஒரு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு எனக்குள்ள இருக்குது இந்த மாசத்துல. அப்படின்னா அந்த தீவிரம், அந்த முடிவை நான் காத்து இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் அதை உனக்கு செய்து கொடுக்க வல்லவராயிருக்கு. எலிசாவுக்குள்ள இருந்த அந்த எதிர்பார்ப்பு எனக்குள்ள மாறுனா கர்த்தர் அதை பெரிதாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். இருக்கடங்களை அப்படியே கண்ணை மூடி, உங்களுடைய கையில இருக்கிற அப்பத்தையும் திராட்சை உள்ள நீங்க கையில கிடைக்கலன்னா அதை கேளுங்க, கையை தூக்குங்க, உங்களுக்கு தருவாங்க. இல்லை என்றால் உங்களுடைய கரங்கள் இருக்கிற அப்பத்தையும் திராட்சை எடுத்து என் கர்த்தருடைய சமூகத்துல உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவை எனக்கு தர்றவரே. சும்மா ஏதோ ஒரு கன்சலேஷன் மெசேஜ் நீங்க உட்கார்ந்து உங்களுக்கு நான் பேசிட்டு போக விரும்பல தேவ பிள்ளையே. விட கர்த்தர் உங்களை வீட்டு தருவாரு, உங்களை சோகப்படுத்துவாரு, உங்களுக்கு சாப்பாடு போடுவாரு. அதெல்லாம் சும்மா சும்மா சின்ன சின்ன விஷயங்களே பேசி பேசி நம்ம கடந்து போக கூடாது. அதையும் தாண்டி கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். அதை கர்த்தர் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை தான் பெற்றுக்கொள்ளும்படிக்கு இன்னைக்கு நீ ஆயத்தோடு கூட இருப்பாய் என்றால் கர்த்தர் அதை உன்னுடைய வாழ்க்கையிலே செய்து முடிக்க ஏதுவாய் காரியங்கள் மாற முடியும். எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் உனக்கு தருகிறவர். எனக்காக எல்லாத்தையும் கர்த்தர் செய்வார், செய்யாமல் இருக்கவே முடியாது. கர்த்தர் செய்வார், சொன்னதை செய்து முடிக்கிற வரையிலே கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அன்றைக்கு வெறும் கோலும் கையுமாய் வெறும் தடியுமாய் படுத்து கிடந்த ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் வாக்கு பண்றார். வாக்குத்தத்தங்கள் ஒன்றுமே இல்லாத சூழல்ல தான் கர்த்தர் பேசுறாரு. அநேகருடைய வாழ்க்கையில, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பிள்ளை எல்லாம் அன்னைக்கு வாக்கு பண்றாரு. ஈசாக்குடைய வாழ்க்கையில வறட்சி, அன்னைக்கு சொல்றாரு உன்னை இந்த இடத்துல பெரிய ஆள் ஆக்கிடுவேன். இப்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கர்த்தர் வாக்கு பண்ணும் பொழுது அவருடைய சூழ்நிலைகள் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. இன்றைக்கும் கர்த்தர் உனக்காய் பேசும் பொழுது சொல்றாரு, நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உனக்கு தருவேன். அது தற்காலிகமான தேவையா இருக்கலாம், நீ எதிர்பார்க்கிற முடிவு தற்காலிகமானதா இருக்கலாம், இல்ல ஒருவேளை இந்த சூழ்நிலையுடைய முடிவா இருக்கலாம். இல்ல என் முடிவு என்ன தெரியுமா, கர்த்தர் எதை தெரியுமா தீவிரமா எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, கர்த்தருக்காக ஒரு பெரிய காரியத்தை செய்யணும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஒரு நோக்கத்தோடு கூட இருப்பான்னா எந்த முடிவே கர்த்தர் உனக்காய் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உன்னை பார்த்து சொல்றாரு, உனக்கு தர்ற முடிவு தீமையா இருக்காது, அது சமாதானத்துக்கு ஏற்ற முடிவா இருக்கும். அந்த சமாதானத்தின் முடிவு உன்னை கர்த்தரோடு கூட தொடர்ந்து பிரயாணம் பண்ற ஒரு முடிவா இல்ல, ஒரு துவக்கமா இருக்கும் என்று கர்த்தர் சொல்றார். நீ எதிர்பார்க்கிற முடிவு, ஆனா கர்த்தர் சொல்றார் அதான் துவக்கம் என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு. அதை உனக்காய் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா.